விஜய் விஜய் என்ன அண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடு. என்னைக்காவது உன்னை நான் எழுப்பியிருப்பேனா? இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல். ஸ்பெஷலா? என்னது? அது கூட நானே எடுத்து சொல்லணுமா? கடவுளே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓ தேங்க்ஸ் அண்ணி. நான் இந்த விஷயத்தையே மறந்துட்டேனே. உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்கு? நீ என் அண்ணின்ற விஷயம் நினைவிருக்கு. சரி சரி, சீக்கிரமா குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. உங்க அண்ணா வரதுக்குள்ள நீ ரெடியா இல்லன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை பத்தி சொல்லுவாரு. அது கேட்க முடியாம உன்னை பார்க்க முடியாம போதும். கண்ண மூடு. ஏன் கண்ணு இல்ல, உன் கண்ணு. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். போதும் போதும். என்ன இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறியா? நீ கும்பிட வேண்டிய தெய்வம் அங்க இருக்கு. யாரு? உங்க அம்மா உங்க அப்பா. நீ அவங்கள கும்பிட்டா அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். என்ன அண்ணி அப்படி சொல்றீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா அப்பா இல்லாத குறை எனக்கு தெரியாம வளர்த்திருக்க. எங்க அம்மா அப்பா இருந்தாலும் இவ்வளவு பாசமா பார்த்திருக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் போல இல்லாம என்ன அப்பா போல பார்த்தாரு. அப்பேற்பட்ட உங்களுக்கு வணக்கம் என்ன? என்ன பண்ணாலும் உங்க கடன் தீராது. அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? நீ அடிச்சு அடிக்கி அவரு பிளாஷ்பேக்ல விழுந்துட்டாரு. அங்க இருந்து திரும்ப மாட்டாரு. அதெல்லாம் கிடையாது. எங்க தம்பி அன்பா சொல்லிருக்கா. உங்க தம்பி புகழ்ந்து பேசினது நமக்காக அல்ல, பணத்துக்காக. உண்மையாவா? இல்ல அண்ணே. என்ன அண்ணே பர்த்டே அன்னைக்கு என்ன இப்படி வர்ற? பணம் தேவைன்றது உண்மைதான் தவிர பணத்துக்காக மோசம் பண்ற மோசக்காரன் இல்லன்னா நானு. ஆமா, எங்க தம்பி அப்பேற்பட்டவல்ல. கோல்டு. என் செல்ல தங்கம், விளையாட்டுக்கு சொன்னேன். நீ காலேஜ் போயிட்டு வா, நான் பணத்தை ரெடி பண்றேன். ஓகே? சரியான ஃபிகர் இல்லாம காலேஜ் வெத்து போச்சுடா மச்சான். காலேஜ் வெத்து போனது ஃபிகர் இல்லாம இல்ல மாமா, நம்ம கிட்ட டேலண்ட் இல்லாதால. அப்படியா? நம்ம கிட்ட டேலண்ட் இல்ல. சும்மா இருங்கடா. பக்கத்து காலேஜ் பசங்க வந்து நம்ம காலேஜ் பொண்ணுங்க சைட் அடிக்கிறாங்க. ஏய் நிறுத்துங்கடா, காக்கா போல கத்துறீங்க. சத்து சத்து ஷார்ப்பா கத்தி இருக்கும்போது யாரா நம்ம காலேஜ் பொண்ணுகளை அள வச்சது? நீ அப்படியே சொல்லிட்டு இதுக்குள்ள உன் ஃபிகரை எவனா தள்ளிட்டு போயிடும். இந்த சத்தியோட ஜோக் பண்ணாத. சாரி சாரி, இன்னைக்கு என் லவ் விஷயத்தை ஹாய் டார்லிங். அனு, நீ ஒன்னும் நினைக்கலன்னா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லு. எவ்வளவு நாளா என் இதயத்துக்குள்ள இருக்க விஷயம் இப்போ ஓபன் பண்றேன். என்ன அது? அக்கம் பக்கம் யாரும் இல்லையே. ஐ லவ் யூ. Thank you. கிளிகிளியோ கிளிகிளியோ கிளிகிளியோ. அப்பா ஐயோ. சத்தி, இப்போ ஏன்டா அவன அடிச்ச? எதுக்குடா இப்படி இருக்க? அடிக்கணுமா எடுக்கணுமா? உன்னை லவ் பண்றதா இருந்தா அது நான் தான் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒன்பதுகள் லவ் பண்ணா நான் மன்னிக்கவே மாட்டேன். நவர் 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 நவர். என் ஷூ வேலை செய்ய மாட்டேன். உனக்கு என் அனிதா வேணுமாடா? ஃபர்ஸ்ட் டைம் அதனால சும்மா டச் பண்ண விட்டுட்டேன். இன்னொரு வாட்டி லவ் கிவ் அனிதாவை டிஸ்டர்ப் பண்ண டைப் பண்ணிருவேன். உனக்கு திக்கு இருக்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். போடா. டேய் சொல்றேன்டா, என் விஜய் கிட்ட சொல்லி உன் பெண்ட் எடுக்கிற தடி மாடு. விளையாடுறியா? மாமே, அந்த கரடி இருக்க பாரு, அவனே நடிச்சது. என்னடா இந்த கண்ணாடி உனக்கு தேவையாடா? டேக்குள்ள நீ வெச்சுக்கடா. வெச்சுக்க. மோனா எடுத்துருவேன். என்னடா கண்ணாடி வெச்சுக்கினே காலேஜ்ல சைட் அடிக்கறியா? மோனை எடுத்துருவேன். புரியுதா? என்னடா இங்க எவனோ எங்க ஆளு ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொன்னா நோஸ்க்கும் ஃபேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இல்லாம அடிச்சிட்டு
உனக்கு திக்கு இருக்கிற இடத்துல சொல்லு. நான் அந்த திருட்டு கம்முன்னாட்டி பையன் யாரோ சொன்னா ஜாலியா? என்னடா அவனுக்கு கொடுத்து தெரியல, நீயும் வந்திருக்கிற? அது நீதானா? ஆமா, நான் தான். கரடி சாவடி. ஏய், நான் யாரோ தெரியுமா? சத்யா 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 சத்யாடா. டேய் சொல்லுங்கடா, என்ன பத்தி சொல்லுங்கடா. டேய் இன்னைக்கு உன்னை எடுத்துறேன். என்னடா எடுத்துருவேன் கத்துற? பீனா. டேய் பீனானா என்னடா? பீனானா அவங்களுக்கு என்னடா தெரியும்? பிச்சைக்கார நாயே. பிச்சைக்கார நாயன் சொல்றடா. என்ன சொன்னது உன்ன நாயம் நாட் ரைட். உனக்கு சம்பந்தம் இல்லையா? நீயும் சம்பந்தப்பட்டவன்டா. ரவுடி கஜா தம்பி போல இருக்க. உனக்கு எதுக்குடா காலேஜ்? நீ என்ன சொல்ற? எடுத்துருவேன். இன்னைக்கு உன்னை எடுத்துருவேன். இந்த சத்யா கிட்ட வச்சுக்கிட்டல, உன்னை விட மாட்டேன்டா. எடுத்துருவேன்டா உன்னை. ஓடுங்க. இல்லடா பிச்சைக்கார ஓடுடா. நாயே. இல்லடா. யாரடா எடுத்துருவேன்? இல்லடா. ஏய் இருடா. இல்லடா. இல்லங்கடா. இன்னொரு தடவை எங்க யூத்து மேல கைய வச்சிங்க, கைய எடுத்துரும். Stupid. நீ என்னடா பெரிய பித்தாவா? யூத்தை எடுத்துருவியா? இப்ப நான் எடுத்துட வேண்டாம். விட்டுட்டான்டா அப்பனே. எங்க யூத்த அடிச்சு திக்க இருக்கிற இடத்துல சொல்லிக்கணுவியா? இன்னொரு வாட்டி அவன் மேல கைய வச்ச, இனிமே வரமாட்டேன். குடுத்துட்டியே. அவனே இல்ல, நீ யார் மேல கைய வச்சாலும் எடுத்துரு. அண்டர்ஸ்டாண்ட்? போடா. இவன் என்ன ஸ்டாப் பிளாக்ல மாயமாட்டான்? பக்கத்து தெருவுல இருக்கிற பரந்தாமன் பையனுக்கு ஒரு சம்பந்தம் பார்த்திருக்கேன். பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க அப்பனுக்கு தான் ஒண்ணு பிடிக்கலையா? அவ அம்மா பிடிக்கல. கையோட கையா அம்புஜம் பையனுக்கும் ஐயங்கார் பொண்ணுக்கும் மேரேஜ பிக்ஸ் பண்ணி விட்டேன். அவளுக்குள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. நமக்கு நல்ல சில்லறையும் தெரியிடுச்சு. அந்த சந்தோஷத்திலேயே இப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களை பார்த்தா மாதிரியும் இருக்கும், சம்பந்தம் பத்தி பேசின மாதிரியும் இருக்குன்னு இதோ இப்படி வந்துட்டேன். கரெக்ட். எனக்கு மறுபடியும் கல்யாணம்னா என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளே. என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளு தான் போங்க. நான் சம்பந்தம் பத்தி சொன்னது உங்களுக்காக இல்லைன்னா உங்க தம்பிக்காக. ஓ, என் தம்பிக்காகவா? அவன் கல்யாணத்துக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா? அப்படி சொன்னா எப்படி? ஆமா சாஸ்திரிகளே, தம்பி கல்யாணத்துக்காக யோசிக்கிறாரோ இல்லையோ தெரியாது. ஆனா இவர் மட்டும் இரண்டாம் தாரத்துக்கு ஆசையா எதிர்பார்க்கிறாரு. என்ன அப்படி சொல்லிட்டேன்? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. 100 சம்பந்தத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டேன். கூட்டிட்டு வருவீங்களோ கூட்டமா வருவீங்களோ, முதல்ல ஆரத்தி எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. ஆரத்தி குடுக்கறவள பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இங்க தட்டோட குடுக்கறத உங்களை தான் பாத்திருக்கேன். ஆமா ஆமா, நாங்க கூட ஆரத்தியோட தட்டையும் புடுங்குற ஆள உங்களை தான் பார்த்தோம். ஏது எப்படி இருந்தாலும் நம்ம கிருஷ்ணா சார் நல்லா ஜோக்கடிக்கார் கேட்டேளோ. அடச்சே மாமி, எங்க தம்பி கல்யாண விஷயத்துல சாய்ஸ் அவனோடது. அவன் எந்த பொண்ணு பார்த்து ஓகேன்னு சொல்லுவானோ அவதான் எங்க வீட்டு மருமக. அப்படி இல்லைன்னா அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை சாஸ்திரிகளே. அவன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். அவனை ஒரு வார்த்தை கேட்டு சொல்றோம். சரி, நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேள். நான் என்ன செய்ய போறேன்? ஐயா, நான் வரட்டுங்களா? சாஸ்திரிகளே, தட்டு. வணக்கம். நான் வரட்டுங்களா? சரிங்க. சரியான சாஸ்திரிகள். அவனை விடு. இது நம்ம விஜய் எங்க இருக்கான்? நம்ம அவன் வயசுல எங்க இருந்தோமோ இப்போ அவனும் அங்கேயே இருப்பான். அடேங்க. ஹலோ. ஹாய் ஹேண்ட்ஸம். ஹலோ, யாரு? சிங்கம் போல் கண்கள், இரும்பு போல் கைகள். நிறுத்து உன்னுடைய சொல். இவ்வளவு இனிமையான குரல் கேட்கும் போது எதுக்கு அவ்வளோ கோவம்? கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசினா உன் பல்முத்துகள் தேஞ்சிடுமா? நீ யாரடி?
ஓ என்ன பறக்க விடுற? அழகானவனோட கொஞ்சம் விளையாட நான் ரெடி. வைக்கல அறிமுகம் இல்லாதவன் கிட்ட போன்ல இப்படிதான் பேசுறதா? உன்கிட்ட பர்சனலா பேசணும். எப்ப சந்திப்போம்? என்னது பர்சனலாவா? என்ன பேசணும்? போன்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா விட்டுரு. கோவப்படாத. நீங்க வந்தா உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத சீக்ரெட் ஒன்னு காட்டுவேன். சீக்ரெட்டா? என்னது? ஐயா ஆசை. அவ்வளோ ஈஸியா சொல்லுவேனா? இங்க வந்தா ஃபுல் டீடைல்டா. சரி வரேன். உன் அட்ரஸ் சொல்லு. ஃபிளாட் நம்பர் 50 கேக் நகர். ம். உனக்காக ம். வெயிட் பண்ணுவேன். பண்ணு. ஒண்ணும் இல்லாம நம்ம வாழ்க்கையை இப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம். அட உடியா என்ன போலீஸ்? ஏய் போடா போடா. பாத்துனா ஓட வேண்டாமா? லேட்டா வர்றாங்க. ஏய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல டீ போடுறா. என்னடா பொல்லாம் டீக்கு காசு கேக்குறியாம? இல்லனே, இங்க எப்போ வந்தாலும் ஃப்ரீயா சாப்பிட்டு போங்கனே. நான் சொல்றது தெரியுங்க. என் கையில அறிவா உடம்புல தலை எதுக்குன்னு தெரியுமில்ல? காசு கேட்டா கண்டு துட்டமா வெட்டுறதுக்குன்னு. கரெக்ட். ரோட்ல போறவங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ போடு. அண்ணே எல்லாருக்கும் டீ போட்டு தரனே. ஆனா அவன் கடையவே கேக்குறானே. இது எனக்கு தெரியாது. இனிமேல் கேட்க மாட்டான். சரிண்ணே. ஒருவேளை கேட்டான்னு வை, குடுத்து. அண்ணே கத்துனே. சீக்கிரம் வந்துடுறா டேய். டேய் விஜய், ம். நீ சொன்ன அட்ரஸ் பிரகாரம் வீடு இதுதான். ம். நீ உள்ள போ, நான் வெளிய போறேன். ஏய் நீ வரமாட்டியா? ஜோக் பண்ணாதடா, நான் கமெடியனு. நான் இது வரைக்கும் தான் வரணும், நீ தான்டா உள்ள போணும். இப்பயாவது தெரிஞ்சதில்ல? ச்சே, வந்துட்டியா? வா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. பெண்கள் கூப்பிட்டா வராத ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. பேசுனது போதும். சீக்ரெட் என்னன்னு சொல்லு. சொல்றேன், அவசரப்படாத. அத சொல்றதுக்கு தானே நான் உன்னை இங்க கூப்பிட்டது. சீக்ரெட்னா இதானே? கொஞ்சம் சீக்ரெட் பார்த்தாலே தடுமாறினா எப்படி? கொஞ்சம் இரு, மொத்தம் காட்டுறேன். என்னடி பாக்குறது? உன் சீக்ரெட் பாக்குறதுக்கு வெளிய ரொம்ப பேர் இருக்காங்க. வேணும்னா அனுப்புறேன். நீ புரியாத ஒரு புதிர்டா. கண் பார்வையிலே என்ன கொண்டுட்ட. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. பாரு, இது வரைக்கும் நான் உன்னை ஒரு பொண்ணா மதிச்சேன். ஆனா இல்லன்னு இப்பதான் புரிஞ்சது. விடு, வரேன். வரேன்னு சொல்லி போறியே, கொஞ்சம் கூப்பிட்டா கேவலமா? உன்னை காலேஜ்ல பார்த்த உடனே காதலிச்சிட்டேன். உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். விடு வேமா. நீ உன் பேச்ச கேட்டு வந்தானே, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். வேற பாத்துக்கோ. ஓகே விடுறி. விஜய் நில்லு. நீ மறுத்தா நான் செத்துருவேன். உனக்கு அவ்வளவு வேலை கொடுக்க மாட்டேன். இந்த வாட்டி என் வழிக்கு வந்தா ஓகே வரேன். ஏய் விஜய், நான் கை தட்டுனா மாவட்டம் அதிரும். பாரு பாப்பா, நீ கை தட்டினா மாவட்டம் அதிரும். நான் காலை டச் பண்ணா சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஓகே வரேன். விஜய் போடி. இப்ப தப்பிச்சிட்ட, அடுத்த முறை தப்பிக்க முடியாது. படவே படங்கம்மா. கேட்டியா? படவே படங்கம்மா. பிச்சைக்காரங்க முன்னேறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அம்மா சாதம் போடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ துணி வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அம்மா பழைய பாத்திரம் கொடுங்க, ஐயா பழைய பொண்டாடி கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. சிச்சி, கண்ட்ரி ஸ்மெல் அடிக்குது. போதும் போதும் நிறுத்துங்க. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணாதீங்க. அங்க வந்திருக்கிறது லாண்டரி கடைக்காரன். போய் உங்க துணியை எடுத்துட்டு வாங்க. ஏய் கண்ணா, துணி அங்க வச்சுட்டு போ. அம்மா பிஸியா இருக்காங்க ஐயாவோட. ஏங்க யாரு உள்ள? யாரு? உன்னத்தான். உங்களதான். யாரோ வந்திருக்காங்க, போய் பாருங்க. அதுவும் நான் தானே. டபுள் ஆக்ஷன். என்னத்த பண்றது? ஓய் நீங்க என் பேரு செங்கோட்டை ஐயனாரு. தெரிஞ்சவங்க எல்லாம் ஐயனாருன்னுவாங்க. சார் தம்பி, உன் பேர் தானே கிருஷ்ணா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்னப்பா? உங்க அப்பா பேர், உங்க ஆத்தா பேர், உங்க உடம்பேர் பேர், எல்லார் பேரும் எனக்கு தெரியும். சரி, உங்க தம்பி இப்ப பெரியவன் ஆயிட்டானா? என்ன எனக்கு என்னவா? அது இல்லப்பா,
அப்ப இவ்வளவு சின்ன குழந்தை இல்ல இப்ப வளர்ந்துட்டானான்னு கேட்டேன். வளர்ந்துட்டான். நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. என்னை பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உட்கார வச்சு நல்லது கெட்டது பாக்குறது இருக்கா இல்லையா? உங்களை பார்த்து அதிர்ச்சியில மறந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. அப்பாடி. சார் தம்பி, குடிக்கிறதுக்கு குளிர்ச்சியா மோராது தண்ணீராது கொண்டு வர சொல்லு. அப்படியே காஞ்சி போச்சு. வர வைக்கிறேன். சத்யா, என்னங்க? குளிர்ச்சியா தண்ணீர் கொண்டு வர. சரிங்க. அவதான் என் வீட்டுக்காரி. என்னவா நல்லா இருக்கியா? இப்ப கேளு தம்பி, இதுக்கு முன்னாடி நீ என்ன கேட்ட? நான் யாரு தானே இப்ப சொல்றேன் கேளு. நானு அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தார நாட்டாம உங்க அப்பா 3 பேரும் ஒரே ஊரு. என்னது பிளாஷ்பேக்கா? ஆமா. நீங்க மட்டும் பிளாஷ்பேக் போனா நாங்க எங்க என்ன பண்றது? அதெல்லாம் முடியாது. கூட்டிக்கிட்டு போனா எங்களையும் கூட்டிக்கிட்டு போங்க, இல்ல எங்கேயே சொல்லுங்க. நல்லா தமாஷ் பண்ணிட்டு இருக்க தம்பி நீ. சரி பிளாஷ்பேக் போல இங்கே சொல்றேன். சொல்லுங்க. நானு அந்த நாட்டாம உங்க அப்பா 3 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டில படுத்தோம்னு சொல்ல மாட்டேனே தவிர அப்படிதான் வளர்ந்தோம். நாங்க வளர்ந்து கல்யாண வயசுக்கு வந்த பிறகு அந்த நாட்டாம ஒரு பொண்ணை காதலிச்சேன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அவங்க அப்பா எந்த நேரத்தை கொண்டு ஒத்துக்கல. அப்ப உங்க அப்பா தான் அவங்க 2 பேருக்கு வர்த்தாசா இருந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாரு. அத்தோட உடனே உங்க அப்பா அவரோட 7 ஏக்கரை அவங்க 2 பேர் பேர்லயும் எழுதி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த நாட்டாமே சொன்னாரு, எனக்கு பெண் குழந்தை பிறந்தா உங்க வீட்டு மருமக ஆக்குவேன்னு சொன்னாரு. என்னது? எனக்கு 2ஆம் தரமா? என்னது? கொடுத்தா பண்ணிக்கலாம் நினைக்கிறியா? உனக்கு இல்லப்பா, உங்க தம்பிக்கு. தம்பிக்கு? ஆமா, இதெல்லாம் அந்த நாட்டாமே வந்து சொல்லிட்டு போனாரே, மறுபடியும் நீங்க சொல்றீங்க? நாட்டாமே வந்து சொல்லிட்டு போனானா? அது சரி தம்பி, உங்க அப்பா ஏன் ரொம்ப அவசரப்பட்டாரு? எந்த விஷயத்துல? சாவர விஷயத்துல. அதான் உங்க அப்பா செத்து போயிட்டாரமே, நாட்டாமே சொன்னான். ரொம்ப வருஷம் ஆச்சு. விட்டுரு தம்பி, நம்ம கையில ஏதாவது இருக்கா என்ன? கரெக்ட். என் கையில பிரஷ், உங்க கையில கவரு. நீ ரொம்ப குறும்பு தம்பி, தமாஸ் மேல தமாஸ் பண்ணிட்டு இருக்க. நான் வந்த விஷயம் மறந்துட்டல. இது அந்த நாட்டாமை பொண்ணு போட்டோ. நீங்க எல்லாம் பார்த்து உங்க முடிவை சொல்லுங்க. மிச்ச விஷயம் எல்லாம் அவர் பாத்துக்கிறேன்னாரு. ஆமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் தம்பி. தம்பி, நீ கொடுத்த தண்ணி இருக்க பாரு, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. யாருங்க இவரு? வித்தியாசமா இருக்காரு. இருக்கானா? வித்தியாசமா சாப்பிட்டான். இதோ இந்த கவர் கொண்டு போய் உள்ள வை. சாரி, நான் தானே ஷேவ் பண்ணிக்கணும். அந்த விஷயமே மறந்துட்டேன். என்ன இவன் போன் எடுக்க மாட்டான்? ஹலோ, யாருடா பேமானி? என்ன பேமானிங்கிறானே? நீ யாரு பேமானி? மப்பு இறங்கிடுச்சா? மாவானே போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? மாமா நீயா? நான் யாரோ நினைச்சான்டா. லைட் அடிச்சது இறங்கலையா? இறங்கிச்சுடா. ஓய்யா, இன்னைக்கு விஜய் பர்த்டேடா. ஆமாடா, அந்த விஷயம் நான் மறந்தே போயிட்டேன். 5 நிமிஷத்துல ரெடியா வந்துடுறேன். இப்ப வந்து என்ன புடுங்க போற? லாஸ்ட் டைம் போல அங்க எங்கன்னு சீப் லொகேஷன்லாம் வேணாம். என் ரேஞ்சில கிரீன் பார்க் இல்ல காஸ்ட்லி பாரை பார்த்து வை. டேய், சீப்பா பார்க்னா நல்லா இருக்காது மாமே. பார்க்கா? பார்க்னா பனகல் பார்க், கிருஷ்ணன் பார்க் இல்லடா. 5 ஸ்டார் ஹோட்டல் கிரீன் பார்க். நல்லா மிட் நைட் மசாலா ரேஞ்சில இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே மாமே, சோப்பா பாரு ஏதாவது ஒண்ணு. நான் வந்து இப்போ ரெடி ஆயிடுவேன், நீயும் ரெடி ஆயிடு. சோப்புலடா கர்மம் முடிச்சவனே. கிளப் பார்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கலரிங்ல. யாரோடடா காலை நீட்டு காலையிலே பேசுற? இன்கமிங் கால்பா. அவனே பண்ணானா? நீங்க என்ன பார் பார்ன்றீங்க? பார் இல்லப்பா, நோய். நோயா? யாருக்கு? சுப்புக்கு. சுப்புக்கு நோயா? குவார்டர்ல வாட்டர்னு புது நோய். என்னடா மேட்ரு? சொல்றேன்ப்பா, கவனமா கேளு. சுப்புது ரொம்ப பூர் ஃபேமிலி. அவங்க அப்பாவால பணம் கொடுத்து குவார்டர் வாங்க முடிஞ்சதை தவிர 1 ரூபி கொடுத்து வாட்டர் வாங்க முடியல. ராவா தண்ணி அடிச்சு அடிச்சு குவார்டருமே வாட்டர்னு நோய் பிடிச்சி அவன் செத்து போயிட்டான்ப்பா, செத்து போயிட்டான். அதனால வாட்டர் மேல கோவத்தை வளர்த்துக்கிட்ட சுப்பு வாட்டர் இல்லாமலே குவார்டர் அடிச்சிடறான்ப்பா, குவார்டர் அடிச்சிடறான். இலவசமா பள்ளிக்கூடம், இலவசமா மின்சாரம், இலவசமா மொட்டை கொடுக்குற இந்த கவர்மெண்ட் தண்ணி மாத்திரம் ஏன் இலவசமா கொடுக்க மாட்டாங்கப்பா? கையில குவார்டர் இருந்தாலும் காவால தண்ணி இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் இந்த நோயோட அவஸ்தைப்படுறாங்கப்பா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுப்பு நோய் வாட்டரு குவார்டரு தவிர
மேட்டரே புரியல. சரி, இந்த நோய்க்கு மருந்து என்ன? குவார்டர்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும்ப்பா. சரி, இனிமே ப்ராப்ளம் என்ன? வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சா போச்சு. இப்ப ப்ராப்ளம் வாட்டர் இல்லப்பா, குவார்டர்து. அவங்க கிட்ட வாட்டருக்கு காசு இருக்கு, ஆனா குவார்டர் வாங்குறதா இல்ல. அப்படியா? ம். அப்ப இந்த புடி, இந்த பணம் சுப்பு கிட்ட கொடுத்து தினைக்கும் குவார்டர்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லு. ஓகேப்பா. நீ என்னைக்கா குடிக்கணும்னு நினைச்சா வாட்டர் மிக்ஸ் பண்ணாம குடிக்காத, ஓகேப்பா. வியாதி வந்துரும். வரேன் கண்ணா. ஓகேப்பா. என்னமோ புரியாத வியாதிகள். பைத்தியக்காரப்பா. டேய் வாங்கடா. வேடிக்கை பார்க்கலாம். ஏய் டார்லிங், வரியா? ஒரு கை பாத்துக்கிறேன். என்ன பேபி? நீ இரு மாமா, பொண்ணு கொஞ்சம் வெக்கப்படுது. நான் பாத்துக்கிறேன். நீ இருடா, உன்னால முடியாது. என்ன பேபி, போலாமா? நீ இரு மாமா, என்னையும் ஒரு தடவை பார்க்க விடு. நான் கேட்டு இருடா. ஏய் பேபி, ஏய் பேபி, என்ன? ஏய் வா. வா. ஏய் ஓடி. பட்ட பகல் நடு ரோட்ல இந்த ரொமான்ஸ் என்னானே? உனக்கு எதுக்குடா? அவன் என் லவர், என் இஷ்டம். நிறுத்துனே. எனக்கு புறாவுக்கும் பன்னிக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆமாடா, நாங்க பண்ணிங்கதா. என்ன பண்ண போற? என்னடா மவனே ஜாஸ்தி பேசுற? என்ன புடுங்க போற? உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. உன்னை இங்கேயே அடிச்சு நொறுக்கி தூத்துடா. என்ன செய்வனா? அவனை கிழிச்சிட்டேன், உன்னை உடைச்சிடுவேன். ஆமாப்ல வா, வேலைய பண்ணலாம். அண்ணனால முடியும்ன்ற. அண்ணனால முடியாதுங்கிறேன். அண்ணனால முடியும், என் கடை பந்தயம்ன்றேன். முடியாது முடியாது, என் மூட்டை பந்தயம் என்னங்கிற? என்ன பத்தியா பேசுறீங்க? அண்ணே சும்மா இருங்கண்ணே. டேய் என்னடா முடியும் முடியாதுங்கிறீங்க? உங்க அழகு என்ன? உங்க அறிவுதான் என்ன? உங்க அந்தஸ்து என்ன? இவன் என்னடானா உங்களால முடியாதுன்றானே. டேய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. அண்ணே அங்க உருண்டு வருது பாருங்க ஒரு குண்டு. அந்த குண்டு கிட்ட உங்களால ரெண்டு வார்த்தை பேச முடியாதானே? இவன் சொல்றானே முடியும்டா. அதான் முடியாதுங்கறா. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிக்க போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த குண்டை பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாருங்க. போ குண்டு வசமா வைக்க போது உனக்கு ஆப்பு. நீ தைரியமா நடந்து வா. இந்த ஏரியால ஒருத்தவ மேல கை வைக்க முடியாது. குமார் துக்குடா பண்ணிடலாம். எஸ் கிஸ் மீ மேடம். ஏய் என்னடா கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு என்னதுடா நான் மரியாதை தரணும்? நான் யாரு தெரியுமா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட பந்தயம் கிட்ட வந்திருக்கேன். அவனே என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட் ரவுண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏய் மரியாதையா பைய பிரு. அழகா நல்லா இருக்க, கை கட்ட சூப்பரா இருக்கு. தங்கச்சி முன்ன பின்ன தெரியாம அண்ணான்னு கூப்பிடுறேன். சீ வாய் மூடு. என் பாத்து கலர் வரும் பாரு. தங்கச்சி இந்த வந்துட்டே. வந்துடும். ஐயோ காத்து வரையா அவ்வளவு
வேணா கத்தவரையா, ஐயோ கத்தவரையா, சொன்னா கேளு. ஓத்திருக்கிறாரு. இந்த காலை வெட்டிக்க, இந்த காலை வெட்டிக்க. மூக்கல குத்து, கண்ணுல குத்து, முதுகுல வெட்டு. இல்லன்னா இடுப்பு அறுத்துக்கிறியா? அவன் பைத்தியம் ஆயிட்டான். பைத்தியத்தை வெட்டுறது நம்ம வம்சம் கிடையாது. நம்ம எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். அவனுக்கு பைத்தியம் தெரியட்டும், அப்புறம் வந்து வெட்டுவோம். வாங்கடா. ஏ கண்ணா, எங்கடா கிளம்பிட்டே? எங்க பியூன் பொண்ணு கல்யாணம்ப்பா. அப்படியா? சரி போயிட்டு வா. அது என்ன கண்ணா, பணம் வேணுமா? ஆமாப்பா. எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபா. 1000 ரூபாவா? எதுக்கு? கல்யாணத்துக்கு போறோம்ல, நம்மளால முடிஞ்ச மொய் நம்ம எழுதலாமேன்னு தான். நீ கேக்குற பணம் மொய் எழுதுற போல இல்லடா, அந்த பொண்ணுக்கு நம்மளே கல்யாணம் பண்ற போல இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன். 100 ரூபாய் கொடு. அப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டப்பா. எங்க பியூனோட நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். பியூனுக்கா என்னாச்சு? சொல்றேன்ப்பா, கவனமா கேளு. எங்க பியூனு பிறந்த உடனே டாக்டர் டமால் சிரிப்பை பார்த்து நர்ஸ் பட்டு, திங்கிற வயசுல அம்மா போயிடுச்சு, நடக்கிற வயசுல அப்பா மண்டை போட்டான். பசி பட்டினி வேதனையோட திருடா இப்ப அவனுக்கு அவனே வளர்ந்தான்ப்பா. என்ன மாதிரி பள்ளிக்கூடம் போற வசதி இல்லாம படிக்கிறதுக்கோசம் பாருக்கு போனாப்பா. படிப்புக்காக பாருக்கு போனானா? எதுக்கு? உனக்கு வந்த சந்தேகம் தான் எல்லாருக்கும் வந்துச்சுப்பா. ஆனா எங்க பியூனு இது எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு பாருக்கு போய் கே நான் கிங்ஃபிஷர், பி நான் பக்காடி, ஆர் நான் ராயல் சேலஞ்ச், கே நான் கே ஷூ ஷூ பியோஷான்னு இங்கிலீஷ்ல தூள் கல்பிட்டு இருக்கு. இந்த சமயத்துல விதி விளையாடிடுச்சுப்பா. என்ன நடந்ததுப்பா? எங்க பியூனுக்கு பயங்கரமான வியாதி வந்துடுச்சுப்பா. வியாதா? என்ன வியாதி? பார்ல பாட்டில் குனியா. சிக்கன் குனியா பேரை கேட்டேன் தவிர பார்ல பாட்டில் குனியா என்ன? இது சிக்கன் குனியா தங்கச்சிப்பா. ஓ அப்படியா? சிக்கன் குனியாக்கு கையும் காலும் இழுக்கும். அப்ப இதுக்கு என்ன இழுக்கும்? நாக்கு இழுத்துரும்பா. காலையில எழுந்த உடனே டானிக் ஊத்தணும், மாத்திரை போடணும், டானிக் ஊத்தணும், மாத்திரை போடணும். அதான்ப்பா நிலைமை. பாவம், டானிக் ரொம்ப விலையா? ஆமாப்பா, கம்பெனியை பொறுத்து தான் ரேட்டு. உண்மையை சொன்னா காஸ்ட்லி தான் யூஸ் பண்ணும். ஆனா அவன் ஏழை இல்லையா, சீப் தான் யூஸ் பண்றான். ஒரு நாளைக்கு 2 பெக்காவது அடிச்சாகணும். பெக் என்னடா கண்ணா? பெக் இல்லப்பா, மக்கு. ஒரு நாளைக்கு 2வது அடிக்கணும். பாவம். ஆமாப்பா, ஏதோ எம்எல்ஏ சிபாரிசுனால வேலை கிடைச்சாலும் அவன் சம்பளம் ஃபுல்லா டானிக்கே போயிடுச்சுப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற நிலைமையில கூட இல்ல. அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் ஒரு 1000 ரூபாய் கேட்டேன். அப்படியா? நான் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இந்த 1000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் கொடுக்குறேன், கொண்டு போய் கொடு. உங்க பியூனை அப்புறமா பாத்துக்கலாம். போ கண்ணா. என் பையன் தங்கம் இல்ல தங்கமா ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிக்கிற சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். அண்ணே அண்ணே, என்னையா என் ஆர்டர் என்ன ஆச்சு? அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆயிடுச்சு சார், உங்களுக்காக தான் வரேன். இதுல இது இதா இருக்கு. இதானா? நீங்க சார் தெரியுமா? என்ன சார் லவ்வா? அதெல்லாம் சீக்ரெட் பா, இப்பவே சொல்லக்கூடாது. ஓகே. ஏ ரஜினி. ஓகே ரஜினி, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வர வேண்டியவங்க யாரா இருந்தா அப்புறம் வருவாங்க. முதல்ல கேக் கட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாண்டி. இன்னும் கொஞ்சம் நேரமா? எங்க வார்டன் ஒரு பெரிய ராட்சசி. லேட் ஆனா உள்ள அலோ பண்ண மாட்டா. ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாண்டி. அப்பவும் வரலனா நீ சொன்னபடியே செய்றேன். அதோ விஜய் வந்துட்டான். ஹாய். ஹாப்பி பர்த்டே. Thank you. விஜய் யூத் எங்க? என்ன அவன் இன்னும் வரலையா? எனக்கு என்ன முன்னாடி கிளம்புனானே? எங்க காணுமே? சரி, ரொம்ப லேட் ஆச்சு. கேக் கட் பண்ணு, அவன் வருவான். விஜய், என் ஃப்ரெண்ட் கீதா. ஹாய். ஹாய். அவ பேரு பிரியா. ஓ. பிரியா, he is my best friend விஜய். சரி, நீ கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ரஞ்சினி. என்னடா? ஏன்டா இவ்ளோ லேட்டா வந்த? I am extremely sorry ரஞ்சினி. உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கணும் தான் 3 மாசமா தண்ணி அடிக்காம காசை சேர்த்து வச்சேன். அப்புறம் கிஃப்ட் வாங்கலாமேன்னு கடைக்கு போய் பர்ஸை திறந்து பார்த்தா பர்ஸ்ல காசு காணும் ரஞ்சினி, காணும். வேற வழி இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்தத்தை கொடுத்து
அவன் கொடுத்த காசுல உனக்காக gift வாங்கி வந்திருக்க ரஞ்சினி. உன்னுடைய பிறந்த நாளான இன்னைக்கு இந்த கிஃப்டோட ஒரு கவிதையை சொல்றேன், கேட்டுக்கோ. இத ஒரு ஆம்பளை வச்சுக்கிட்டா அழகு, இதையே அந்த ஆம்பளை காதலிக்க வச்சா உருவாயிடும் பந்தம். இத வச்சுக்கணும்னா அதுக்கு தேவை ஒரு விரலு. அது என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு சுகமானது. வா 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 வா. இது வரைக்கும் நீ சொன்னது இத பத்தியா? இல்ல இல்ல. என்னடா இல்ல, உன் கவிதை கேட்கும் போதே நினைச்சேன் இது மாதிரி ஏதோ பண்ணுவேன்னு. ஆனாடே உன் பிளட்டுக்கு கோயினூர் காண்டம் கிடைக்காம கோயினூர் முத்து கிடைக்குமா? எங்கேயோ ஒரு தவறு நடந்துச்சு. போதும், நீயும் உன் கிஃப்டும் நிறுத்து. ஹாய் விஜய். இங்க இருக்கிறியா? அன்னைக்கு நைட்டு நீ என் பெட்ரூம் வந்து போன விஷயம் எங்க வீட்ல தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கே நீ ஆம்ல எப்படி வேணா மேனேஜ் பண்ணுவ, என்னால முடியாது. சிச்சி, நீ சொல்லுவியா நானே சொல்லட்டுமா? ஏய் என்னடி, என்ன நியூசன்ஸ்? சரி வா, தனியா போய் முடிவெடுக்கலாம். சீக்கிரமா போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன விட்டு நீ எங்கேயுமே போக முடியாது. விடு, என்ன விடு. பாரு, சும்மா என்ன சூண்டாத. கீழ இருந்து மேல வரைக்கும் எரிஞ்சிரும். அப்புறம் உன் இஷ்டம். ஓகே? நீ என்ன பண்ணாலும் நான் ரெடி. கம் ஆன் விஜய், ஹேமி. விஜய், கம் ஆன். விஜய், விஜய், என்னடா எதையோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு காலேஜ்ல கூட ரொம்ப டல்லா இருக்க. என்னாச்சுடா மாமே? மனசு சரியில்லை. மனசுக்கு என்ன சங்கற மேட்டர் ரொம்ப தூரம் போச்சா? சுப்பு, நீ இருடா. விஜய், மேட்டர் என்ன சொல்லு. நீ என்னடா சின்ன பையன் நாட்டம் கேக்குற? அவனை பார்த்தா புரியல? அவனுக்கு அந்த அட்டாக். அந்த அட்டாக் என்னடா? ஹார்ட் அட்டாக் போல. இது அதோட டேஞ்சரா. இது லவ் அட்டாக். லவ்வா? அதான் மேட்டர். யார்ப்பா அந்த கள்ளி? பேர் பிரியா. பேர் பிரியா. முன்ன நேத்து பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். நேத்து பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணேன். அப்பத்துல இருந்து தெரியாத ஏதோ ஒரு ஃபீலிங்டா. ஞாபகம் வந்தா உடனே பார்க்கணும்னு தோணும். அதோட நெஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. எதனால அப்படி? துள்ளி துள்ளி நெஞ்செல்லாம் துள்ளி, குத்தி குத்தி கொண்டாலடி, துள்ளி துள்ளி நெஞ்செல்லாம் துள்ளி. இனிமே எதுவுமே சொல்லாத, எனக்கு எல்லா மேட்டரும் புரிஞ்சு போச்சு. எங்க பார்த்தேன்னு சொன்ன? பர்த்டே பார்ட்டில இல்ல. ரஞ்சனிய கேட்டா மேட்டர் ஃபுல்லா டக்கா டக்கான்னு வெளியே வந்துரும். நாளைக்கு மார்னிங் குள்ள முன்னாடி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். டென்ஷன் ஆகாத. ஸ்வீட் ட்ரீம்ஸ். போலாம்டா. கனவுல அவன் முத்தமோ முத்தம். அண்ணா ராஜன் வந்தானா? தெரியாதுடா. போ. எங்க போயிருப்பான்? வரட்டும், கேட்டு சொல்றேன். ஓய், என்னடா இவ்வளவு லேட்? விஜய், லேட் எங்களுக்காகடா, உனக்காக. அந்த பொண்ணு அட்ரஸ் கிடைச்சிச்சு. இதே காலேஜ், சயின்ஸ் குரூப் ஃபைனல் இயர். நிஜமா? கரெக்ட்டா? ஆமாடா, ரஞ்சனி சொல்லுச்சு. இன்னும் எதுக்குடா யோசிக்கணும்? கிளாஸ் ரூம் கிட்ட போலாம். வாங்க. என்னடா இப்படியே போறியா? அழகா இல்லையா? துணி நல்லாதான் இருக்கு, தாடி இருக்குல்ல. ஏய், இதுதான்டா இப்ப ட்ரெண்ட். ட்ரெண்ட் கரெக்ட் தான்டா. நீ போய் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்ன உடனே அந்த பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி மூஞ்சில முத்தம் கொடுத்தான்னு வை, தாடி குத்தும்ல. அப்படியா தம்பி? அப்படிதான். போலாம். இந்த பொண்ணு ஓ பியாரி பானி பூரி பம்பாய் நாரி நீதாயா நக்மா. 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி கேண்டீனுக்கு போனா, என்னடா இன்னும் வரல? இதுதான் எனக்கு பிடிக்காது. அவன் சாப்பிட போனா 5 நிமிஷத்துல வந்துருவான். ஆனா வெளிக்கு போனா 5 மணி நேரம். பிடிச்சா பிடிக்கிட்டோம், நான் போறேன். கிளாஸ்க்கு டைம் ஆகுது. எப்பா, உண்மையா கிளாஸுக்கு போறியா? ஏய், நம்ம கிளாஸ்க்கு இல்லடா, பின்ன பிரியா கிளாஸ்க்கு. ஓ பிரியா, வா. அதோட அந்த பொண்ணுதான். என்னடா உன் ஹைட்டுக்கும் அழகுக்கும் ஐஸ்வர்யா ராய் போல ஒரு பொண்ணை காதலிப்ப நினைச்சா காத்து இறங்கின பலூன் போல இருக்கு. இந்த பொண்ணைய காதலிச்சா? வாய்மூடு. காதலுக்கு முக்கியமானது அழகு இல்ல, இதயம். அது அந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அத பார்த்துதான் நான் காதலிச்சது. புரிஞ்சுதா? காதலுக்கு கண்ணு இல்லன்றது நிஜம்தான்டா. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய், என்னடா இது?
கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஜாஸ்தியாச்சு. வெட்டிடுவேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்டா. நீ போடா போ. சரி திரும்பி பக்கம் போடா. சரி கிளாஸ் டைம் ஆயிட்டு. சரி. அட பு. சரி பிளான் எல்லாம் பாழாக்கிட்டடா. போய் பேசினா குறைஞ்சாடா போயிடுவேன். யாரையாவது அடிடான்னா சாவர வரைக்கும் அடிப்பேன். காதலிச்ச பொண்ணுகிட்ட பேசுடானா ஏன்டா பேசல? நிறுத்துடா உன் வெட்டி பேச்சு. இப்ப என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? வரட்டேன்டா, பேசுறேன். ஐயா வந்த உடனே பேசுவீங்களா? ஏய் மச்சான் வால் வரடா. மாமா டைம் நல்லா இருக்குடா. போடா போடா சீக்கிரம்டா. இவனால முடியாது. ஏன் பேசல? நின்னா பேசணும்னு நினைச்சேன், நிக்கவே இல்லையே. ஏய் நீ பேசுறியா இல்ல நான் ட்ரை பண்ணவா? ஏய் ஏய் இதே ஸ்பீட்ல போய் பேசுறா. போடா 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 போ. இன்னும் அங்க நின்னுட்டு என்னத்தடா புடுங்கற? பேசுடா. மறுபடியும் ஏன்டா நின்ன? அந்த பொண்ணு திரும்பி பார்த்தாடா. திரும்பி பார்த்தாடா? போய் கண்ணுக்கு துணி கட்டிட்டு வரவா? அத செய். முட்டாளே, இவ்வளவு கோடைக்கு காதல் எதுக்குடா? ஐட்டும் அழகு உனக்கு கொடுத்துருக்கானே, அதே எனக்கு கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு இத்தனை பேரை சுருட்டி என் பின்னால சுத்த வச்சிருப்பேன் தெரியுமா? இந்த போஸுக்கு குறைச்சல் இல்ல. கையெடு. ஏய் சரிடா, நாளைக்கு பாத்துக்கலாம். என்னதான் நாளைக்கு பாக்குறது? கிளம்பு வா. ஓகே. மாமா நான் ஒரே ஒரு வாட்டி ஓட்டுறேன்டா. லூனா தோரன் எதுவும் ஓட்டல. ஏய் மாமா, உன் காதல் இளவரசி வராடா. இப்பவாது போய் ஐ லவ் யூ சொல்லு. போடா. ஆல் தி பெஸ்ட். ஹாய் பிரியா, how are you? நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன். அது நல்லா இருக்காது. பார் பிரியா, எனக்கு தெரிஞ்சது உள்ளது உள்ளபடி சொல்றதுதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்லிடுவேன். எனக்கு என்ன தோணுமோ பிடிச்சவங்க கிட்ட அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன். எனக்கு பிடிக்காதது டைம் வேஸ்ட் பண்றது. அப்ப ஏன் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ற? இனிமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. ஆயிடுச்சா? சரி நான் கிளம்புறேன். பிரியா, எனக்கு உன் பதில்? உனக்கு சொல்லணும்னு தோணிச்சு, நீ சொல்லிட்ட. எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு தெரு பொறுக்கிக்கு ரவுடிக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பிரியா அப்படி பேசுற? நான் ரவுடியா? யார் சொன்னாங்க? எதுக்கு? அவங்களையும் போயிட்டு அடிக்கலாம்னா? பிரியா, நான் சீரியஸாவே கேக்குறேன். நான் ரவுடி பொம்பளை பொறுக்கின்னு யார் சொன்னாங்க? யாரோ சொல்றது எதுக்கு? நானே என் கண்ணால பார்த்தேன். நீ பாத்தியா? எஸ், என் கண்ணால நானே பார்த்தேன். அன்னைக்கு இதே கேம்பஸ்ல, அப்புறம் பஸ் ஸ்டாப்ல, நேத்து பர்த்டே பார்ட்டில. யாரோ பிங்கி. ச்சே, தெரிஞ்சு உன்ன மாதிரியால நான் லவ் பண்றதா? என்ன ஃபூலிஷ்னஸா இருக்கு. பிரியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். குட் பை. பிரியா, பிரியா. சரி. ஓகே. என்னங்க, எங்க சித்தப்பா கால் போட்டாருங்க. கால் போட்டறா? யார் மேல? ஐயோ, கால் போடலங்க, ஃபோன் கால். ஓ, அத என்னமா செய்தி? என் தங்கச்சி விஜயலட்சுமிக்கு படிப்பே ஏறலையா. உடனே கல்யாணம் பண்ணுன்னு முடிவெடுத்திருக்காரு. நீ இருக்கும்போது நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமா? போது நிறுத்துங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல இடம் ஏதாவது இருந்தா சொல்ல சொன்னாரு. இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு உங்க மச்சனார் இருக்காருன்னு சொன்னாரா? அப்பா, அவளை கரெக்டா எப்படி சொல்றீங்க? அதான் விஷயம். எங்கேயாவது படமும் அடக்கம் இருந்த பையன் இருந்தா
பொண்ணுங்களோட அப்பாங்கெல்லாம் வலை வீசுவாங்க. போது நிறுத்துங்க. அவங்க கேட்டா நம்ம செஞ்சிடுவோமா? அவனுக்கு ஹீரோயினி போல பெண்ணை கட்டி வைப்போம். ஹீரோன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. எங்க அப்பா நண்பரோட பொண்ணு இருக்குல்ல, நாட்டாம பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப கரெக்ட். நம்ம விஜய்க்கு சேர்ந்தபடி இருக்கும். ஆமாங்க. இன்னைக்கு விஜய் வந்த உடனே போட்டோ காட்டி அவனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன், அவன் வரட்டும், போட்டோ பார்க்கட்டும், ஓகே சொல்லட்டும். வாடா விஜய், வா நீ போய் போட்டோ கொண்டு வா. வா. என்னடா அலைச்சலோட இருக்க? அலைச்சலா இல்லையே. அது இல்லடா, தினைக்கும் வந்த ஒண்ணு அந்த வார்த்தை இந்த வார்த்தை சொல்லி கலகலப்பா இருப்ப. இன்னைக்கு என்ன வந்த ஒண்ணு உள்ள போற? காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். வா சீக்கிரம் வா. இந்தா போட்டோ. நமக்கு வேண்டிய பட்டவங்க பொண்ணு. உனக்கு பிடிச்ச உன் பொண்டாட்டி ஆகுவா, நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகுவா. நிதானமா யோசிச்சு உன் முடிவு சொல்லு. சரிண்ணே. என்னடா போயிடுற? போட்டோ பார்க்கல? நான் என் ரூம்ல பாக்குறேன். ஓகே. இவன் யாருக்குமே புரிய மாட்டான். சரி, எனக்கு பசிக்குது, நீ போய் சாப்பாடு போடு. ஹலோ. ஹாய். ஞாபகம் இருக்கேனா? ஓ எஸ் எஸ். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஃபைட், அந்த பொண்ணை காப்பாத்துனது, இதெல்லாம் நான் பார்த்தேன். அப்பேற்பட்ட ரவுடிங்களுக்கு புத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இப்பவே இல்ல, எப்பவா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வந்துடுறேன். See you. Bye. Bye. ஹாய். யாரு அவரு? ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க? அவ்வளவு நல்லா தெரியுமா? ஓ அவரா? அவர் பேர் விஜய், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல யாரோ பொண்ணை கிண்டல் பண்ணா, இவர்தான் காப்பாத்தினாரு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நிறைய ஆம்பளைங்க இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட காப்பாத்துறதுக்கு முன்னுக்கு வரல. எல்லாருமே எனக்கு எதுக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான ஆம்பளை அவன் தாண்டி. எனக்கு எதுக்கு நினைக்காம அவங்கள உதச்சி அவங்களுக்கு நல்லா புத்தி சொன்னா. ஆமா, அவனை பத்தி உனக்கு இருக்குடி? ஒன்னும் இல்லடி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாம் வா. ஹாய் பிரியா, உன் கூட ஒரு நிமிஷம் பேசணும். உன்னுடைய சம்மதத்தோட தான். என்ன பேசணும்? உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்ல வந்ததை நான் 2 வார்த்தையில சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்றும் பொறுக்கி இல்ல, புறம்போக்கு இல்ல, போக்கிரி அதை விட இல்ல. ஆனா நீ ஏன் அவனை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என் ஃப்ரெண்ட் ஆனதுல இருந்து எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தல, காதலிக்கல, இது வரைக்கும் தலை நிமிர்ந்து பார்க்கல. ஆனா நீ அவனை புறம்போக்குன்னு ஏன் சொல்றியோ எனக்கு புரியல பிரியா. அவனை பத்தி நான் பெருமையா சொல்றேன்னு நினைச்சுக்காத. ஹி இஸ் a gentleman. சங்கர் படம் ஜென்டில்மேனா? இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்க? என்ன பிரியா இப்படி பேசுற? அவன் நிலைமையை பார்த்து அவனுடைய ஃபீலிங்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லான்னு வந்த தப்பா? ஃபீலிங் சொல்றது தப்பு இல்ல, அத நீ சொல்றது தான் தப்பு. ஏன் உங்க ஃப்ரெண்ட்க்கு வாய் இல்லையா? அடிக்கிறதுக்கு தவிர பேச தெரியாதா? அப்படின்னா ஓகே, புரிஞ்சிருச்சு. நாளைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வர சொல்லு உங்க ஃப்ரெண்ட, மறக்காம. ஓகே ஓகே. ஹலோ, இன்னொரு விஷயம். என்னம்மா? வரும்போது அவரை மட்டும் வர சொல்லு, எந்த வாளையும் கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா, நல்லா புரிஞ்சுது. மட்டுமா? ஆல் தி பெஸ்ட். வாணி, என்ன விஷயம்? இன்னைக்கு உன் லவர் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போலியா? ஏன் லவர் எங்கேயும் கூட்டிட்டு போலனாலும் பரவாயில்ல, உன் லவரை யாரும் கூட்டிட்டு போகாம பாத்துக்கோ. என்னடி சொல்ற? இன்னைக்கு அந்த யூத் பிரியா கிட்ட பேசுறத என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் ஊயிஷ்டம். பிரியா இந்த பிங்கிக்கே இடைஞ்சலா? காதல்ல இந்த பிங்கியோட சவாலா? பாக்குறேன் விஜய் என்ன வேணான்னு உன்னை எப்படி காதலிப்பானோ. நாளைக்கு அவங்க மீட்டிங் எங்க? ஆஞ்சநேய சுவாமி கோவில் டெம்பிள். விஜய் லேட் ஆச்சா? இல்லையே, அப்பவே வந்துட்டேன். நான் கேட்டது உங்களை பத்தி இல்ல, நான் லேட்டா வந்ததை பத்தி. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? நானே பேசணுமா? அது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால எப்படி ஆரம்பிக்கணும்னு. அதாவது உங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி பேசுறீங்க, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனாலும் உங்ககிட்ட பேசணும் தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். அப்படின்னா என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? கண்ணால பார்த்ததெல்லாம் உண்மை இல்லைன்றது
இப்பதான் புரிஞ்சுது. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நானா? ஃபர்ஸ்ட் நீ. நான் எப்பவோ சொல்லிட்டேனே. நானும் உன்னை. நீங்க கூட? விஜய், இங்க இருக்கிறியா? உனக்காக நான் ஊரெல்லாம் தேடி தேடி வரேன். என்ன விஜய், நைட் அவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டே தெரியுமா? இனிமே எல்லாம் நீ பயந்து ஓட தேவையில்ல. ஏய், நம்ம விஷயத்தெல்லாம் நான் எங்க வீட்ல சொல்லிட்டேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. ஃபாரின்ல இருந்து எங்க அப்பா நாளைக்கு வராங்க. நாளைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு இப்போ 3வது மாசம். 3வது மாசம் வந்த பிறகு என்கேஜ்மெண்ட்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏய், என்னடி பேசுற? ட்ரிக்ஸ் ப்ளே பண்றியா? ஓடி இங்க இருந்து. போ. என்ன டார்லிங், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? ஓஹோ, புரிஞ்சிச்சு. புதுசா லைன்ல வைக்கிறேன்னு சொன்னியே, இந்த பொண்ணு தானா? இவங்கள லைன்ல வைக்கிறதுனா என்ன பிடிச்ச மாதிரி ஈஸி இல்ல. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? வேலையை முடிச்சிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். பாய் பாய். பிரியா, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அது ரொம்ப சரின்னு இப்பதான் தெரிஞ்சது. மிருகத்தை கூட மாத்தலாம், ஆனா மிருகமா மாறின ஆம்பளைய மாத்தவே முடியாது. மறுபடியும் உன் முகத்தை என்கிட்ட காட்டாத. குட் பை. Oh, damn it. கொஞ்சம் போட்டுக்குங்க. போதும் போதும். பரவாயில்ல, சாப்பிடுங்க. கீரை சாப்பிட்டா நல்ல மூளை வளரும். ஆஹா, அப்படியா? அப்ப நீ கீரை ஜாஸ்தியா சாப்பிடணும். ஆமா ஆமா, இது வரைக்கும் சாப்பிடல, அதனாலதான் உங்களை கட்டிக்கிட்டேன். வா விஜய், நீ கூட வந்தா உனக்கும் சாப்பாடு பரிமாறுவேன். விஜய், அன்னைக்கு கொடுத்த போட்டோ பாத்தியா? இல்ல அண்ணே. ஏன்? சரி சரி, எப்பயாவது பார்த்து உன் என்னன்னு சொன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். எதுக்குன்னா அந்த பொண்ணோட அப்பா போலியே சாவடிக்கிறான். உன் வார்த்தையிலே தான் நம்ம முடிவு இருக்கு. எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லிடு. ஆமா விஜய், உங்க அண்ணா அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல குடும்பம், பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு கூட பிடிக்கும்னு நினைக்கிறோம். போட்டோ பார்த்து முடிவை சொன்னா மத்ததெல்லாம் நானும் உங்க அண்ணாவும் பாத்துக்குவோம். விஜய் விஜய், என்னங்க சாப்பிடாம போற பாருங்க. புரியல? வெக்கங்க வெக்கம். நீ வெக்கப்படாம பரிமாறு. ஓஹோ. ஹலோ. ஹலோ விஜய், சொல்டா. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுடா. இதெல்லாம் அந்த பிங்கி வேணும்ட்டே செஞ்சாடா. வேணாண்டா, அவன் மேல ஆசை போச்சு. அண்ணா பார்த்து சம்பந்தத்தை பண்ணிக்க போறேன். புத்தி கெட்டு போய் பேசாதடா. பிரியாவை நீ உண்மையா காதலிச்சிருந்தா இப்படி பேச மாட்டேன். என்னடா பண்ண சொல்றேன்? அவன் என்ன புரிஞ்சுக்காமையே பேசிட்டா. அதுக்காக விட்டுருவியா? மறந்து போனோம்னா காதலிக்கிறது எதுக்குடா? நீ போய் பிரியாவுக்கு நடந்ததை சொல்லி கன்வின்ஸ் பண்ணு. நீ சொன்னா அவ கேப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. போடா. அப்படிங்கிற? டே மாமா, உன் காதல் கிடைக்கலன்ற கவலையில அவ ஊரை விட்டே போறாடா. போடா மாமா, ப்ளீஸ் போய் நிறுத்துறா. நான் இப்பவே பிரியா கிட்ட நடந்ததை சொல்றேன். தேவையா நீ அனுவை ஃபோன் பண்ண சொல்லு. ஓகே ஓகே, பாய். ஏய், கரெக்ட் டைம்ல வந்தீங்கடா. உன் பைக் கூட. டென்ஷன் படாத மாமா, பிரியா ஆல்ரெடி போயிட்டா. போயிடுச்சு? ஆமாடா, நைட்டு போவான்னு நினைச்சா இதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். யார் சொன்னாங்க? அனு சொன்னாடா. பிரியா அவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டாராம். ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். செட் ஆனா இந்த வருஷமே கல்யாணமாடா. ஏய், அப்படி நடக்கூடாது. எனக்கு பிரியா வேணும். நீ கவலைப்படாத மாமே, பிரியா அட்ரஸ் கொண்டு வந்தோம்.
அட்ரஸ் கொண்டு வந்தீங்களா? யார் கொடுத்தாங்க? அனு கொடுத்தாடா. குட் நியூஸ் என்னன்னா பிரியா ஊரும் ராஜா ஊரும் ஒண்ணுதான். நீ அங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். நான் உடனே போறேன்டா. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? நைட்டு 9 மணிக்கு. சரியா பிடிங்கடா. ஐயா வயல்ல வேலை அப்படியே நிக்குது ஐயா. ஏண்டா கூலிக்காரங்க வரலையா? வந்தாங்கய்யா. ஆனா ஜேபி வந்து பணம் கொடுக்கற வரைக்கும் வயல்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. பணமா? அந்த ஜேபியை நேத்தே கொடுக்க சொன்னனே, கொடுக்கலையா? கொடுக்கல ஐயா. சரி, நீ போய் உன் வேலையை பாரு போ. சரி ஐயா. ஜேபி, டேய் ஜேபி, எங்க தொலைஞ்சடா? வரேனா கரெக்டா கசடர கட்டவை கட்டவே நிற்க அதற்கு தக இறக்கு அது என்னடா கூப்பிட்டீங்க? ஏதாவது வேலையா? இவரு பெரிய பயில்வானு, குத்து சண்டை கூப்பிட்டேன். என்னடா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற? ஐயான்னு கூப்பிடு. சரி சரி வேலையை பாரு. ஏய், உன்னை கூலிக்காரங்களுக்கு பணம் கொடுக்க சொன்ன, கொடுத்தியா? கொடுக்கல. ஏன்? எதுக்கு? உனக்கு சொல்லணுமா? என்னடா வளர்ற? நான் என்னடா சொன்னேன்? இப்ப சொல்லணுமா தானே கேட்டேன். சொல்லணுமா? ஏய் சொல்லுடா. நேத்து பொண்ணு பார்க்க போயிருந்தேனா? பொண்ணு பார்க்க போனியா? உனக்கு கல்யாணமா? குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்க, உன்னை யாரா கட்டிக்குவா? ஏய் அதேடே, கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு நடக்காதானே? என்னடா முணுமுணுக்குற? நான் ஒண்ணு முணுமுணுக்கலண்ணா. என் பின்னாடி நீங்க இருக்கீங்களா, எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களான்னு கேக்குறேண்ணா. ரிசல்ட் என்ன? கருவாடு ஒன்னும் ஆகலடா. என்னடா சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லனா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடா ப்ராப்ளம்? பொண்ணு எனக்கு பிடிக்கலண்ணா. குள்ள கத்திரிக்காய், உனக்கு பொண்ணு கொடுக்கறதே ஜாஸ்தி, உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? அவளுக்கு ஒன்ன பிடிச்சிருக்காதுடா. ஆமாண்ணா. எனக்கு புரிஞ்சு போச்சு. போய் அந்த கூலிக்காரங்க காசு கொடுத்துட்டு வா. குடுக்குற வாடா. என்னடா வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்லண்ணா, குடுக்கலாம் வாங்கன்னு சொன்னேன். என்ன டேன்ற? இல்லண்ணா, அது இன்னைக்கு என்னவோ தெரியலண்ணா, எல்லாமே உங்களுக்கு தப்பு தப்பா கேக்குது. போங்கடா, நான் இந்த வரேன். ஏய், நீங்க என்னடா மூஞ்ச பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் தோட்டத்துக்கு தண்ணி விடுங்க. சரி போங்க. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு லவ் பண்ணி இருக்கிற. ஆமாண்டா. எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணோட பேசணுங்கிற. அது ரொம்ப கஷ்டம்டா டேய். நீ காதலிச்சது சாதாரண பொண்ணு இல்ல, நாட்டாமை பொண்ணு. உன் காதலை பத்தி அவன் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப டேஞ்சர். டேய், எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டி பேச ஏற்பாடு பண்றா. ஒரு வாட்டி எங்களுக்கு வந்த மனஸ்தாபம் போயிடும்டா. ப்ளீஸ்டா. பிரியாவோட பேசுறது ரொம்ப சுலுவு, அவன் அப்பன் கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம்டா. எந்த சண்டை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பிரியாவோட பேச ஏற்பாடு பண்ணு. சரி சரி, எப்படியாவது பிரியாவை வெளியே கூட்டு வரது என் பொறுப்பு. அப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன்டா. அப்படி என்ன ஓகே, 1/4 மணி நேரத்துல பிரியாவோட வரேன். ஓகேவா? போதும் பிரியா, இந்த ஒரு நிமிடம் போதும். வாழ்நாள் போரா ஞாபகம் இருக்கேன். விஜய், சாரி விஜய், நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. நடந்ததுல உன் தப்பு இல்லைன்னு அனு என்கிட்ட சொன்னா. ஐ எம் சாரி. உன் வார்த்தைக்காக தான் உங்க ஊரே வந்தேன். போயிடு ப்ளீஸ். எங்க அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். இங்க இருந்து போயிடு விஜய். உன்னை விட்டு போறதுக்கு எவ்வளவு தூரம் வந்தது? நான் போறதா இருந்தா உன்னோட தான் போவேன். ஐயோ, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது விஜய். நம்ம காதல அவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. அது ரொம்ப கஷ்டம் விஜய். நம்ம காதலுக்காக உங்க அப்பா என்ன யாரையா இருந்தாலும் சந்திப்பேன். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? சரி, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். எப்போ? நாளைக்கு. சரியா? நாளைக்கு நீ வந்தியா? சரி, நீ வரலன்னு நினைச்சுக்கோ, நானே உங்க வீட்டுக்கு வருவேன்.
வாங்கிட்டியடி. உன்னை நம்பி பட்டணத்துக்கு அனுப்பிச்சா நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க? நம்ம வீட்டுல வேலை செய்ய கூட தகுதி இல்லாத ஒரு வெட்டி பயலை நீ காதலிச்சுட்டு வந்திருக்கியா? சிஜய், நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கொன்னுட்டு நானும் சாகனண்டி. நீ நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்னும் உதவாக்கற இல்லப்பா. மானம் மரியாதை இருக்கிறவ, ரொம்ப நல்லவன்ப்பா. என்ன சொன்ன? அவன் நல்லவன், நான் கெட்டவனா? அது இல்லப்பா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடி. நீயும் அந்த குள்ள கத்திரிக்காய் மாதிரி புத்திசாலித்தனமா பேசுற. சொல்றேன் கேளு. இன்னொரு வாட்டி நீ அவங்கிட்ட பேசினாலும் அவன் உன்கிட்ட பேசினாலும் பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன்டி. உங்க 2 பேரையும் துண்டா வெட்டிடுவேன். புரிஞ்சுதா? வேண்டாம், விஜய் ஒண்ணும் பண்ணிராதீங்க ப்ளீஸ் பா. நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன்ப்பா ப்ளீஸ். அப்ப நான் சொல்றத கேளு. நான் யார சொல்றேனோ அவனுக்கு கழுத்தை நீட்டி தாலி கட்டிக்கணும். அப்படி நீ செஞ்சா உன் விஜய நான் விட்டுடுறேன். என்ன சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. எனக்கு தெரியாதா என் பேச்ச நீ கேப்ப? ஹலோ ஹலோ, நான் தான் நாட்டாம பேசுறேன். சொல்லுங்க நாட்டாம, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. உன் தம்பி என் பொண்ணை கட்டிக்கிறானா இல்லையா? எதுக்கு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன் தம்பி கிட்ட பேசி எனக்கு செய்தி சொல்றேன். நீ இது வரைக்கும் எந்த செய்தியும் வந்து சேரலையே. இப்பவாவது முடிவை சீக்கிரம் சொன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் நட்பு இருக்கும் தம்பி. நாட்டாமே, நீங்க தப்பா நினைக்காதீங்க. தம்பி 2-3 வருஷம் வரைக்கும் கல்யாணம் வேணாங்கிறான். அது வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா. எப்படி? இன்னும் 2 வருஷம் காத்திருக்கா கஷ்டம். என் பொண்ணுக்கு நான் வேற இடத்துல சம்பந்தம் பாத்துக்கிறேன். உங்க தம்பிக்கு நீங்க வேற யாராவது பாருங்க. சரி சார், உங்க இஷ்டம். யாரோட போன்ல பேசுறீங்க? அதான் நம்ம நாட்டாமையோட. அவங்க பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை தேடுறாங்களாம். வேற இடமா? எதுக்கு? ஏன் என்ன சொல்றது, உங்க மச்சனார் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக ஊர் விட்டே போயிட்டாரு. விஜய் காதலிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக ஓடிட்டானா? இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னாங்க? வேற யாரு இருக்கானே, ஒரு யூத். யூத்தா? நேத்து என்ன வழியில பார்த்து எல்லாம் சொல்லிட்டான். உண்மையா? உண்மை. ஏய் செடி ஜாகிரதடா. சரி, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஏய் ஜெபி, நான் சொல்றத கேளு. சொல்லு. அந்த விஜய நாம ஒரு வழி. யாரா நீ? என் வீட்டுக்கு வந்து என் முன்னாடி என் பொண்ண பேரை வச்சு கூப்பிடுற? ஏய் நாட்டாம, உனக்கு பின்னாடி தான் குழி தோண்ட தெரியும், எனக்கு முன்னாடி வந்து தலை சீவ தெரியும். என்ன நிறுத்துறது உன்னாலையும் உன் ஆட்களாலையும் முடியாது. மரியாதையா உன் பொண்ணை கூப்பிட போறியா இல்லையா? இல்லன்னா நானே உள்ள வந்துருவேன். கூப்பிடு. ஏய், இந்த ஊர்லயே இல்ல, இந்த மாவட்டத்திலேயே யாரா இருந்தாலும் இந்த நாட்டாமன்னாலும் நாட்டாம ஜனங்கன்னாலும் குனிஞ்சு குனிஞ்சு வணக்கம் போடுவாங்களே தவிர கிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட என் பொண்ணை உன் வழி கொண்டு வந்துட்டேன்னா நீ சாதாரண ஆளே இல்ல, உன்னை விட மாட்டேன்டா. ஏய், தீர்த்து கட்டுக்கடா அவனை. நாட்டாம ஒவ்வொருத்த எரும மாடு மாதிரி இருக்கான். மாப்பிள்ளை அடிச்ச அடிக்கு காஞ்சி போயிட்டாங்க. நீ உயிரோட இருக்கணும்னா உன் பொண்ணை கூப்பிட்டு இவன் கூட அமுச்சு வச்சிரு. ஏய், நீ வாய முடுறா. இப்ப என்னன்ற
என் பொண்ணு வந்து உன்னை சீ போடானுமா? அதுதான் வேணுமா? பிரியா, ஏய் பிரியா, வாடி வெளியே. அவன் நீ சொன்னாதான் கேட்பானா? சொல்லு. பிரியா, நீ யாருக்கும் பயப்படாத. என்னோட வந்துரு. உன்னை என் உயிர் போல காப்பாத்துவேன். நீ இங்க எதுக்கு வந்த? பிரியா, என்ன பேசுற நீ? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும்? நீ வேணும், உன் காதல் வேணும். என்ன? நான் என் காதல் வேணுமா? உன்ன மாதிரி ரவுடியே தெரு பொறுக்கிய காதலிக்க நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா செத்துருவேன். உன் காதலுக்காக சாவடிக்கவும் சாவறதுக்கும் நான் ரெடி. பிரியா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, வேணும்னு தான் பேசிட்டு இருக்கேன். நேத்தி கூட வேணும்னு தான் பேசினேன். எனக்காக நீ யார வேணாலும் கொல்லுவேன்னு தெரியும். ஆனா அது நடக்க கூடாது. நீ இங்க இருந்து போலனா நான் இங்கேயே இப்பவே சூசைட் பண்ணிப்பேன். வேணாம் பிரியா, நீ சூசைட் பண்ணிக்காத. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், போயிடு. பிரியா, இன்னும் உன்னோட பேசுற நிலைமை பொறுமை எனக்கு இல்ல. போயிடு, போயிடு. பிரியா, சாபாஷ் பிரியா, இப்பதாண்டி நீ என் பொண்ணு. பிரியா, 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 எழுந்துருமா, எழுந்துரு. என்னம்மா இது? இப்படி எத்தனை நாள் சாப்பிடாம பட்னியா இருப்ப சொல்லு. உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சியோ நீ அந்த பையனை எப்படி காதலிச்சேன்னு எனக்கு புரியல. பிரியா, நான் சொல்றத கேட்டு அந்த பையனை நீ மறந்துடு. இல்லன்னா உங்க அப்பா அந்த பையனை கொன்னுடுவாரடி. காதலிக்கிறது தப்பாமா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. சினிமாவிலையும் நாடகத்திலயும் நல்லா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில ரொம்ப தப்பு. நம்ம மாதிரி பெரியவங்க வீட்ல மன்னிக்க முடியாத தவறு. என் பேச்ச கேட்டு உன் மனசு மாத்திக்க தாயே. மாத்திக்கிறேம்மா, மாத்திக்கிறேன். ஒரு வாய் சாப்பிடு தாயே. வேண்டாம்மா, என் பேச்ச கேட்டு ஒரு வாய் சாப்பிடுமா. சாப்பிடலன்னா மயக்கம் வரும். என் பேச்ச கேட்டு கொஞ்சம் சாப்பிடு தாயே. எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. போ, போ இங்க இருந்து. அம்மா, ஏம்மா போயிட்டு இருக்க? என்னம்மா இது? இப்போதானே நீ போ சொன்ன. இதே வார்த்தை விஜய் நான் 100 வாட்டி சொன்னேம்மா. ஆனாலும் அவர் வந்துட்டு தான் இருக்காரு. இதுக்கு பேர் தான் காதல். கத்தியோ கண்டிச்சோ உனக்கு சாப்பாட்டு ஊட்டிருப்பேன். எதுவும் பேசாம போறேன். எதுவும் காதல் தான். என்னடா மாம நல்லா இருக்க? ஒண்ணும் இல்லடா. எப்படி இருக்கிறவன் எப்படி ஆயிட்டடா? உனக்கு எதுக்குடா இந்த கஷ்டம் எல்லாம்? என் பேச்சை கேட்டு நீ ஊருக்கு போயிடு. உங்க அண்ணா அண்ணி பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு. வேணாண்டா, நான் இங்க இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்டா, நான் வேற இடத்துக்கு போயிடுவேன். என்னடா அப்படி பேசிட்ட? உன்னால எனக்கு ப்ராப்ளமா? கனவுல கூட அப்படி பேசாத. நீ படுற கஷ்டம் பார்த்து அப்படி சொன்ன. நீ எத்தனை முறை ஹெல்ப் பண்ணியோ நினைவு இருக்கு. அது நான் இன்னும் மறக்கல. உன் கஷ்டம் பார்க்க முடியாததால அந்த மாதிரி சொன்னேன். ஐ எம் வெரி சாரிடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, மனசு சரியில்லை, அதான் அப்படி பேசிட்டேன். என் கவலை எல்லாம் பிரியாவை பத்தி தான். எனக்கு புரிஞ்சதுடா. ஆனா பிரியா பிஹேவியர் சரியில்லை. எதுக்குன்னா அவ கண் முன்னாடியே உன்னை அடிக்கும்போது அவள மாற்றம் இல்லை, அவ மனசுல துடிப்பும் இல்லை. அப்பேற்பட்ட பொண்ணை நம்பி நீ எப்படி முன்னுக்கு போக போற? இல்லடா, என் பிரியாவை பத்தி எனக்கு தெரியும். அவ அப்படி பேசுறதுக்கு பின்னாடி பலமான காரணம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை. எப்படியாவது என்ன பண்ணியும் எப்பவா இருந்தாலும் அவளை என் சொந்தம் ஆக்கிப்பேன். ஏய், அந்த ஜேபி எங்கடா? எங்க போனானோ தெரியல. குள்ளம் பக்கத்துல இருந்தா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு எங்க அப்பா சின்ன வயசுல சொன்னாரு. அதனாலதான் அவனை விட்டு வச்சிருக்கேன். இல்ல அவனை ஐயா வரான். போட்டு போட்டு அப்படி போட்டு அருவாளே. எங்கடா போனேன்? உனக்கு எதுக்குடா? என்ன? அதுலண்ணா காதுல பூக்காக
என்னடா நீ வளர்ற? நான் ஒண்ணுமே சொல்லலையா, அடுப்புல குச்சிக்காக போயிருந்தேன்னு சொன்னேன். குச்சி என்னடா? எரிக்கலாமே தான். எரிக்க போறியா? யார? உன்ன இல்லண்ணா, அவன நம்ம மாப்பிள்ளையா. நம்ம மாப்பிள்ளை இல்லடா, ஏன் மாப்பிள்ளை? சிச்சை, இப்பெல்லாம் நீ உன் பேச்சால என்ன கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பைத்தியக்காரன் ஆக்குற. ஏமாடி உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். போடா. ஏய், இவன் யாரு? நம்ம கண்ணன் ஊருக்கு போனா அந்த பிளேஸ்ல வச்சேன். ஏய், நீயும் எங்களோட வர. வாங்கடா, டேய் வண்டி எடுங்கடா. பின்னாடி ஓடிக்கிட்டே வரணும். ஓடிட்டேனா என்ன புரியுதா? ஏறுங்கடா, ஏறுங்க. ஏய், நான் பின்னாடி வீரனடா. டேய் சத்தி, நான் பிங்கி. எங்கே சொல்லு, என்ன விஷயம்? விஜய் பிரியாக்காக அவ ஊருக்கு போயிருக்கான். நீ உடனே அங்க போய் அவனுக்கு புத்தி சொல்லு. அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கவலை விடு. Do what I say. அவன் இங்க வரதா இருந்தா அந்த பிரியாவோட தான் வருவான். அதனால நீயே அங்க போய் அவனை முடிச்சிடு. அப்படியா? நான் பாத்துக்கிறேன். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எடுத்துருவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிற? நீ கேட்டுதான் நான் தருவேன். முதல்ல அவனை முடிச்சிடு. சரியா? நீ அந்த முடிவிலேயே இரு. வேளான பிறகு நான் ஃபோன் பண்ணுவேன். ரெடியா இரு. வந்து இவ்வளவு நாளானாலும் பிரியா கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசல. இன்னைக்கு டிசைட் பண்ணணும். பிரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இல்லாம நீ எப்படி இருக்கியோ என்னமோ, நீ இல்லாத நான் வேதனை அனுபவிக்கிறேன். இந்த வேதனையோட சாவு சுகமானது. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னேன். உன் காதலுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா உன் மனசுல என்ன இருக்கு? பிரியா, பேசு. போதும் விஜய், உன்னோட பேசுற தைரியம் பொறுமை எனக்கு இல்ல. பிரியா, எதுக்கு பிரியா? என்னாச்சு உனக்கு? ஐயோ சொல்லு பிரியா. ஏன்னா நீ என்ன எனக்கு இஷ்டம் இல்ல. பிரியா, நீ சொல்றது உண்மையா? எஸ், நீ என்ன எனக்கு இஷ்டம் இல்ல. சபாஷ், நீ போய் கூட இவ்வளவு அழகா சொல்லுவேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. வெல் டன், கீப் இட். வெல் டன். பிரியா, உன் பேச்சுல என் மேல காதல் இல்ல, உன் கண்ணுல என் மேல காதல் தெரியுது. இது போதும் பிரியா, எனக்கு இது போதும். பிரியா, போ பிரியா, போ. உண்மையான காதல் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கும். உன் மேல என் காதல் உண்மையான காதல். True love will always win. I will win. யாராது இந்த நாட்டாமைக்கு இடைஞ்சலா இருக்கான்? ஏன்டா வழியில நிறுத்திட்டீங்க? என்னாச்சு? சாபாஷ் மாப்பிள்ள, அமெரிக்கால படிச்சாலும் நம்ம ஊர் அரசியல் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அடி எடுத்து வச்சதும் ஆபத்துல இருந்த மாமா உயிரை காப்பாத்திட்ட. நீ தாயா என் வீட்டு மாப்பிள்ள. நீ வந்துட்ட, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. குறுக்க வழியில வந்தவனை கண்டிப்பா எடுத்துறணும் மாமா, இல்லன்னா நமக்கு அட்ரஸ் இருக்காது. அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமலாசன் போல இருக்கிறான். இவன் யார் மாமா? ஜேபி, நம்ம வேலைக்காரன். ஜேபி என்ன? ஜேபின்னா ஜான் அளவு இருக்கிறதுனால ஸ்டைலா இருக்கும், நான் தான் வச்சேன். Oh, nice name, Mr. JB. நான் ஒண்ணும் நைஸ் இல்ல சார். Come on, என் வண்டியில போலாம். Come on, get in. எதுக்கு இருந்தாலும் ஃபேஸ் வேல்யூ வேணும்.
நீங்க ஃபீல் ஆகாதீங்கண்ணா, நான் அந்த வண்டியில இல்ல உங்க வண்டியிலே வரேன். அவன் வர மாட்டான், நான் வரேன். நான் கூப்பிட்டது உங்களை தான் மாமா, வாங்க. இவன் கார்ல இருந்தா பஞ்சர் ஆயிடும் போல இருக்குது. இந்த கார் எங்க வேலைக்கு ஆகும்? டேய் வண்டி எடுடா டேய் சொட்ட. ஏண்டே மாப்பிள்ள வந்திருக்காருடே. சௌக்கியமாப்பா? நல்லா இருக்கிற ஆண்டி. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லா சௌக்கியம். பிரியா எங்க ஆண்டி? பிரியா மாடியில இருக்கா, போப்பா. ஏய் இங்க வா, ஜாகிரதை. இவன் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள. எந்த விஷயம் வெளியில வரக்கூடாது. ஹாய் பிரியா, how are you? ஃபைன் மாமா. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இருந்தா சொல்லு, அங்கிளோட நான் பேசுறேன். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உன்னை பார்த்தா அப்படி தோணலையே. பாரு பிரியா, நான் உனக்கு முறமாம மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டு கூட, இல்லையா? ஆமா மாமா. அதனால எதுவுமே நீ என்கிட்ட மறைக்க கூடாது, கரெக்டா? ஆமா மாமா. என்ன இது எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு சொல்ற? நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட நீ இப்படியே இருந்தா லைஃப்ல த்ரில்லே இருக்காது. நான் வான்னா நீ வரமாட்டான்னு சொன்ன, அப்பதான் லைஃப்ல கிக்கு. என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமா? கல்யாணமான்னு ஷாக்கானா எப்படி? கூடி சீக்கிரத்துல நம்ம கல்யாணம். உண்மையாவா? அடேங்கப்பா, நீ என்ன எதுவுமே தெரியாத போல நல்லா நடிக்கிற? அங்கிள் உன்கிட்ட எதுவுமே சொல்லியா? சொன்னாங்க, நான் தான் சும்மா கேட்டேன். அப்பா பொழைச்சேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்து உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், ஓகே? நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. என்ன அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் என்னடா எல்லாம் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வாங்கடா போலாம். ஏண்டா எங்களுக்கு கை வேணும்? அட கூட பசங்களா, அந்த காத்த வர என்ன பார்த்ததுமே என்னம்மா நடுங்கறான் தெரியுமா? வந்து பாருங்கடா. சோரி வந்துடாதீங்கடா டேய். மாப்பிள்ள பொண்ணா பார்க்க போற? இரு வைக்கிறேன். காத்த வர என்ன மயிலு அவினாசிக்கு பொண்ணு பார்க்க போறானே. மாப்பிள்ள பையன் அழகா லட்சணமா இருக்கானே. ராஜகால திருட்டு மொழி. பெரியவங்க யாராவது இதுல யாரும் ஆண்டிங்க? அப்பா என்ன ரெண்டு பொண்ணு மட்டும் இல்ல, அத்தையும் சேர்த்து கட்டிக்குவேன், சேர்த்து கட்டிக்குவேன், அவளையும் கட்டிக்குவேன், இவளையும் கட்டிக்குவேன், எல்லாத்தையும் கட்டிக்குவேன். அச்சனை படுங்க, அச்சனை படுங்க, அச்சனை படுங்க. மகள் தந்து நாடு ஓடிருக்கா பாரு. இன்னும் பைத்தியம் தெரியலையா? ஏய் காத்தவராயா, உன் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த வரதட்சணை இந்த வைக்க. வணக்கம்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க. நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு, தெரிஞ்சுதானே? அந்த விஜய் திரும்ப நம்ம வீட்டு பக்கம் வந்தா விஷயம் மொத்தம் வெளியில வந்துரும். அப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவன் சம்மதிக்க மாட்டான். அதனால சமயம் பார்த்து அவனை தீர்த்து கட்டிடுங்க. அவன் உயிரோட இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. மறந்துடாதீங்க, சரியா? சரிண்ணா. என்னடா உங்களுக்கு புரிஞ்சுது? மாப்பிள்ள என்ன தமாஷன்னு நினைச்சீங்களா? எருமை மாதிரி இருக்கிறவங்களையே தூக்கி போட்டு பந்து விளையாடிட்டாரு. உங்களெல்லாம் தூசி போல தட்டிட்டு வர. ஊர் போய் சேருங்கடா. இப்பவே நான் உங்களுக்கு 10,000 தரேன். உடனே இவனை போட்டு தள்ளுங்க. நாளைக்குள்ள வேலை முடிச்சிடும். நடந்ததை சொன்னேன், எனக்கு எதுக்கு வம்பு? இது என் கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம், நினைவு இருக்கட்டும். புரிஞ்சுதானே?
நாளைக்கு வந்து காசு எடுத்துட்டு போங்க. கொடுப்பா இப்ப என்ன? ஆமா அப்படிதான் உளருவான். நாளைக்கு வந்து காசை வாங்கிட்டு போங்க. டேய் மாமா, அவன் யாருடா ரோட் நடுவுல விழுந்திருக்கான்? ஐயோ ஐயோ டேய் விஜய் நீயா? மேட்ரு என்னடா சொல்லு. மரியாதையா ஊரை விட்ட போ, இல்லாட்டி சத்துருவ. பூச்சாண்டி காட்டுலன்னா ரவுடி இல்ல, பயப்பட்டா ஆம்பளை இல்ல. நான் ஆம்பளை. நான் ஊரை விட்டு போறது இருக்கட்டும், முதல்ல நீங்க எல்லாம் இங்க இருந்து போற வழியை பார்த்துக்கோங்க. ஓகே? திமிர இறங்கிச்சா? டேய் விஜய், என்ன முட்டிடான்டா டேய். டேய் புறா. டேய் புறா. டேய் ஆயே. புறா. டேய். விடுங்கடா. டேய் விஜய், விஜய் விடுங்கடா. டேய் விட மாட்டேங்கறானா. புறா. டேய். புறானா. டேய். உங்களை ஏன் கொலை பண்ண முயற்சி பண்றாங்க? அதான் எனக்கும் புரியல. எதுவா இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. Glad to meet you. Nice to meet you. விக்ரம் வாங்க. வர இருங்க. பை. பை பை. மாப்ள, இது பட்டிக்காடு. உனக்கு தெரியாது. இங்க எல்லாமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா பெண்ட் எடுத்துருவாங்க. அனாவசியமான விஷயத்துல தலை நீட்டினா தலை எகிரிடும். ஜாக்கிரதை. அவ்வளவு சுலுவா யாராலையும் என் தலை வெட்ட முடியாது. அந்த சூழ்நிலை வந்து தலை சீவேன் தவிர தலை குனிஞ்சு போக மாட்டேன். நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு வாரத்துல உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம். ஜஸ்ட் 1 வீக்லயா? எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்? அர்ஜென்ட் உனக்கு இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு. ஏன்னா பொண்ணை பெத்தவங்களாச்சே. நீங்க அவசரப்படுறதுல தப்பு இல்ல மாமா. ஆனா பிரியாவையும் ஒரு வார்த்தை கேட்டா நல்லா இருக்கும். அவளை ஏன் கேட்கணும் மாப்பிள்ள? அவ சின்ன பொண்ணு. நான் சொல்றதுதான். ஒரு வாரத்துல உங்க கல்யாணம் நிச்சயம். 1 வீக்ல இல்லன்னா அடுத்த நடியிலே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா பிரியாவோட அபிப்பிராயம் எனக்கு கச்சிதமா வேணும். பாரு மாப்பிள்ள, நான் கோடு கிழிச்சா கிழிச்சதுதான். நான் பெத்த பொண்ணு, நான் கிழிச்ச கோட்டை தாண்டிடுவாளா? நான் சொன்னா சொன்னதுதான். அனாவசியமா யோசிக்காம போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி மாமா. ஏய் விஜய், டேய் எப்போ வந்த? இப்பதான் வந்தேன்டா. எப்படி இருக்க? ஏதோ இப்படி இருக்கேன். டேய் அண்ணா நீ எப்படி இருக்காங்க? நல்லா தான்டா இருக்காங்க. ஆனா நீ சொல்லாம வந்துட்டே தான் வருத்தப்படுறாங்க. ஆமா, பிரியா என்னடா சொன்னா? ஓகேவா? ஓகேன்னு சொன்னா எனக்கு ஏன்டா கவலை? அவளுக்கு என் மேல காதல் இருக்கு. வெளிப்படையா சொல்ல எதுக்கோ பயப்படுறா. அப்போ ஒரு வாட்டி தனியா மீட் பண்ணி பேச வேண்டியதுதானடா? அதுவும் பண்ணிட்டேன். பலன் 0. ச்சே, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்பி சொந்தக்காரங்களுக்கு தூரமாயி எத்தனை நாள் அவஸ்தைப்பட போற? சாவர வரைக்கும். டேய் வாய மூடுறா. எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன். நீ எங்க போன? என்ன நடக்குதுன்னு அந்த நாட்டாமை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். டேய் விஜய், பிரியா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சான்.
5 நாள்ல கல்யாணமா, மாப்பிள்ளை அவங்க உறவா அமெரிக்கால இருந்து வந்திருக்கானா. அவன் எங்க இருந்து வந்தா நமக்கு என்னடா? நம்ம போய் விஜய்க்கு பிரியா மேல இருக்கிற காதலை சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். மூளை இருந்தே பேசுறியா? அந்த பொண்ணு நமக்கு சானுகூலமா இல்ல. அவ சானுகூலமா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். தெரிஞ்சிட்டா திரும்பி வரமாட்டோம். அந்த நாட்டாம சாதாரண ஆள் இல்ல. ஏய், அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நமக்கு எதுக்குடா? டைம் சரியா இல்லாததால இங்க இருக்கோம். நீ முதல்ல அவனை பெருசாக்காத. இல்ல டேய் ராஜா, நான் எப்படியாவது பிரியாவோட பேசணும். அத பண்ணு. டேய் விஜய், அந்த நாட்டாம பிரியாவை வெளிய விட மாட்டேங்கிறான். இந்த டைம்ல பிரியாவை மீட் பண்றது ரொம்ப கஷ்டம். டேய், நீ அவன் சொல்றத காதுல வாங்கிக்காத. நீ என்ன நினைக்கிறோ அதை எழுதி கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், அந்த நாட்டாம வீடுங்க. நல்லா தண்ணிய குடிங்க. குடிச்சு பக்கத்து வீட்டுக்கு நேர கொடுங்க. ஏண்டா சரியா தண்ணி ஊத்திட்டு இருக்கியா? ஊத்துறமா. உங்க அப்பா மேல கோவம் என்கிட்ட காமிச்சா எப்படி? குடிங்க, நல்லா குடிங்க. யாரா நீ? யாரா? யூத்துடா, நான் யூத்து. யூத்தா? நாங்க என்ன கிழவனா? ஆனாலும் நீ வீட்டு முன்னாடியில இருந்து வராம பின்னாடியில இருந்து வரனா கண்டிப்பா நீ பாப்பிளையோட கூட்டாளியா இருப்ப. கரெக்டா கண்டுபிடிச்சா. சிரிச்சது போதும், நீ கிளம்பு. தேங்க்ஸ்டா. டேய், நான் உன்னை போக சொன்னது உள்ள இல்ல, வெளிய. உள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நீ சொரியறத நிறுத்து. திருட உள்ள போனா என்ன செய்யணும் தெரியாதா? கோட்டை திறந்துச்சு, கோட்டை திறந்துச்சு, கோட்டை திறந்துச்சு. இந்தா திறந்துச்சு, ஆப் திறந்துச்சு. ஃபுல்லா திறக்கணும்னா இன்னும் 100 ரூபாய் வேணும். திறந்த வரைக்கும் போதும், நான் உள்ள பூந்துறேன். பாய். வந்த வரைக்கும் லாபம். நாட்டாம நீ இன்னைக்கு அழிஞ்ச, எனக்கு 200 ரூபாய் வந்துச்சு. இன்னைக்கு ஃபுல் பாட்டில், ஃபுல் என்ஜாய். பிரியா, நீயா? சத்தம் போடாத. நான் சொல்றது நிதானமா கேளு. அங்க விஜய் உனக்காக பைத்தியக்காரன் போல சுத்துறான். நீயும் இங்க அவனை நினைச்சுதான் ஏங்குற. எதுக்காக உன்னை நீயே ஏமாத்திக்கிற? ஒரு வாட்டி நீ அவனை சந்திச்சு பேசினா உனக்குள்ள இருக்க பயம் போயிடும்ல. ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீ அவனை சந்திச்சு பேசு. சீக்கிரமா போயிடு, இல்லன்னா எங்க அப்பா கையில செத்துருவேன். உங்க அப்பா பெரிய பயில்வானு, அவனை பார்த்து நான் பயந்து ஓடணுமா? உன் மூஞ்சிய பார்த்து அவன் விட்டுட்டானே தவிர, இல்லாட்டா எங்க விஜய் உங்க அப்பாவை தெருநாய் அடிச்ச மாதிரி அடிச்சு துரத்திட்டு இருப்பான். சொன்னது போதும் போ. அவர் வந்தாருன்னா கொன்னுடுவாரு. போறேன். முதல்ல நீ இந்த லெட்டர் எடுத்துக்கோ, அப்புறம் போறேன். இல்லன்னா உங்க அப்பா கையில இங்கே சாவறேன். அப்பவாது உன் மனசு கரைமான்னு பாக்குறேன். சொன்னா கேட்க மாட்டேன். அவன் ஃப்ரெண்டு தானே நீ. சரி குடு. இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் ப்ளே பண்ண வேண்டாம். உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லு. போ. பிரியா, டேய், பிரியாவை பாத்தியா? பாத்தண்டா. நீ அந்த லெட்டர் கொடுத்தியா? கொடுத்தேன். படிச்சா. படிச்சு என்ன சொன்னா? ஏய், உன்னதான் நான் கேக்குறேன். பரவாயில்ல சொல்லு. படிச்சா, படிச்சத கிழிச்ச மூஞ்சில அடிச்சாடா. விட்டுரு, விட்டுறா. அந்த பிரியாக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ பாழாக்கிக்க வேணாடா. வேணாம். போட்டண்டா. அவ எனக்கு கிடைக்கலன்ற வருத்தம் எனக்கு இல்ல. என் தலையெழுத்து இவ்வளவுதானு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எங்க காதல்ல சந்தேகம் தவிர சந்தோஷம் இல்லடா. விட்டுரு. இதுக்காக ஏன் கவலைப்படுற? இந்த ஊர் உலகத்துல அவளை தவிர வேற யாரும் இல்லையா? நிறுத்துடா, நிறுத்து. காதல்னா நம்பிக்கை போச்சு, வாழ்வுன்னா ஆசை போச்சு. நான் இன்னும் இங்க இருந்தா அவ வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடும். அவளையாவது சந்தோஷமா வாழ விடலாம். டேய் ராஜா, நாளைக்கே எங்க ஊர் போயிடுவேன். ஏய் மகனே, என்னப்பா? எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அட நீ வேற அங்க வந்து நடிப்பு பாருப்பா. டேய், உன் நடிப்புல தான்டா இருக்குது சொத்து நம்ம கைக்கு வருது. ஏய் சும்மா ரெடி, சொத்து நமக்கு தான். ஆமா பாட்டி, என்ன விட்டுட்டு போயிட்டியே பாட்டி. ஐயா பாட்டி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. டேய், சொத்து மேல ஆசைப்பட்டு அநியாயமா என் பாட்டியை கொண்டுட்டீங்களாடா. எங்கடா தலையாட்டு?
கிட்ட பெரிய பாசம் வச்சிருக்காடா பாசம் நெத்திலடா 1 ரூபா வச்சிருக்கேன் நான் போடுற பாட்டிக்கு 100 ரூபா வச்சுற பாட்டி பாட்டி வர தூங்குற மாதிரியே இருக்குடா பாட்டி ஐயா 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 பாட்டி போயிட்டியே பாட்டி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியே ஒரு நிமிஷம் வக்கீலே அதாவதுப்பா என்ன வக்கீல பாட்டி கிட்ட ஃபீல் பண்ணி எழுதிக்கும் போது எதுக்கு கூப்பிட்டீங்க இல்ல மயிலே சொத்து உங்க பாட்டி 2 பேரும் சரிசமமா பிரிச்சு எழுதி வச்சிருக்கேன் சரிசமா ஆமா சொத்து வந்து அனந்தம் சரிசமமா சேரும் அதுதான் என்னால செய்ய முடியும் என்ன வக்கீல் பேசுறீங்க நான் அண்ணன் அவன் தம்பி எப்படி சரிசமமா பிரிப்பீங்க அதுதான்ப்பா முறை நான் சொல்றேன் முழு சொத்து எனக்கு தான் ஆமா என்ன வைத்தியமா சிரிக்கிற ஆமா நான் வைத்தியத்தை வக்கீலே சுப்பிரமணி வக்கீலா நம்ம கிட்டயே இன்னும் பைத்தியம் தெரியலையா வந்து விட்டுறேன் என்ன பிரியா பயந்துட்டியா கட்டிக்க போறவன் கை போட்டா பயப்படக்கூடாது மூடு வரணும் ப்ளீஸ் மாமா என்ன தனியா விட்டுறேன் இங்க இருந்து போயிடு நீ சொன்னபடி போயிருவேன் ஒரு முத்தம் கொடுத்தா என்ன மாமா இதெல்லாம் படிச்சவன் மரியாதை தெரிஞ்சவன் நினைச்சேன் ஆனா ச்சே கட்டிக்க போறவள ஒரு முத்தம் கேட்டா தப்பா ஓ புரிஞ்சிருச்சு உன்னை கேட்காமலே கட்டி பிடிச்சு கிஸ் அடிக்கணுமா பிரியா என்னது நான் உன்னை கட்டிக்க போறவன் ஞாபகம் வச்சுக்கோ கரெக்ட் என்ன கட்டிக்க போற புருஷன் இன்னும் கட்டிக்கல அது ஞாபகம் வச்சுக்கோ நீ பேசுறத கேட்டா எனக்கு புரிஞ்சு போச்சு நான் உனக்கு இஷ்டம் இல்ல உண்மைதானே நீ யாரையோ காதலிக்கிற கரெக்டா இல்ல அப்ப நான் கட்டி பிடிச்சா நீ ஏன் என்ன தள்ளிட்ட பாரு கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணத்துக்கு பிறகு உன் கண்வளையும் உன் கற்பனையிலையும் என்னோட உருவம் தான் இருக்கணும் மாற்றம் வந்ததோ அமெரிக்கா போயிடுவேன் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் நைட் ஏய் குள்ள கள்ள போல வந்து நல்ல கனவு கேட்டுட்டேடா பல்லே வளர்க்கல சினிமா பாத்துக்கிட்டே இருப்பீங்களா உங்க தம்பிய பத்தி யோசிக்கிறது இருக்கா என் தம்பி பத்தி யோசிக்கிறது என்ன இருக்குடி அவன் கிங்கு எல்லா விஷயத்திலும் அவனே ஜெயிப்பான் ஆமா ஆமா இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்காரங்க நீங்களும் உங்க தம்பியும் ராஜாக்கள் சும்மா உட்கார்ந்தா எதுவும் நடக்காது ஏதாவது யோசிங்க என்ன நிக்கிறீங்க நீதான் உட்கார்ந்தா வேலை நடக்காதுன்னு சொன்ன ஐயோ என் தலை விதி அங்க போய் ஏதாவது பண்ணுங்க அங்க போய் நான் என்னடி பண்றது அவனோட சேர்ந்து நானும் யாரையா லவ் பண்ணணுமா போதும் நிறுத்துங்க சொல்றது கேளுங்க விஜய் அங்க போய் 10 நாள் ஆச்சு அவங்க எப்படியும் போன் பண்ணல நீங்களாவது போன் பண்ணி என்ன நடந்ததோ தெரிஞ்சுக்கோங்க போன் பண்ணி என்னடி பேசுறது உட்காரு அவன் அந்த பொண்ணு காதலுக்காக அங்க போய் உட்கார்ந்தான் டேய் தம்பி உன்ன அந்த பொண்ணு காதலிக்கதான்னு கேட்க சொல்றியா அவன் சொன்னா ஏதாவது பண்ணலாமே தவிர நாமெல்லாம் எப்படி முடிவெடுக்கலாம் சொல்லு விஜய் கேட்கலனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா விஷயம் தெரிஞ்சிடும் கரெக்ட் நம்ம சுப்பு போன் பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்சிடும் அண்ணா வாயா சுப்பு உனக்கு தான் போன் போடுறேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட பாபா உட்காரு என்ன அண்ணா சமாச்சாரம் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் எங்களுக்கு இது வரைக்கும் போன் பண்ணல அட்லீஸ்ட் உங்களுக்காவது போன் பண்றானா பண்றான் அண்ணா என்னவா விஷயம் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா இல்ல வெட்டியா அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறானா அண்ணா அது அது அதான் நான் நடந்த விஷயம் அப்படியா இவ்வளவு நடந்து ஏன்டா என்கிட்ட சொல்ல அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் என் தம்பி மேல கை வைப்பானா இரு அவன ஆமா அவன் போன ஊர் பேரு என்ன கோவை மாவட்டம்ண்ணா கோவை மாவட்டமா கோவை மாவட்டம்னா நம்ம நாட்டாமே ஊர் தானே ஆமாங்க இரு முதல்ல அவர் போன் போட்டு அது பேரு சொல்றேன் சச்சா நீ போய் அந்த போட்டோ கொண்டு வா அது பின்னால ஒரு நம்பர் இருக்கு சரிங்க
அண்ணா இந்த பொண்ணு நாட்டாமைக்கு என்ன ஆகும்? நாட்டாமையோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. உங்களுக்கு நாட்டாமை நல்லா தெரியுமா? என்னடா பேசுற? அண்ணா நம்ம விஜய் காதலிச்சது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணா? நீ சொல்றது உண்மையா? இந்த பொண்ணு பேரு பிரியா, எங்க காலேஜ்ல தான் படிச்சது. அப்படியா? அப்ப நம்ம விஜய்க்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். இரு, இப்பவே நாட்டாமைக்கு போன்ல சொல்றேன். இருங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம நேர்ல பேசினாதான் நல்லா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட். சரி, விஜய்க்காவது போன் பண்ணி சொல்றேன். சொல்லுங்க, அவன் சந்தோஷமா இருப்பான். எங்கேஜ். சச்சா, நீ போய் ரெடியா? சரிங்க. ஏய் சுப்பு, நீயும் எங்களோட வாடா. சரிண்ணா. ஹாய் பிரியா, இங்க என்ன பண்ற? எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூனுக்கு எங்க போலாம்னு யோசிக்கிறேன் இல்ல? இல்ல. இல்லையா? வேற என்ன இருக்கும்? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நமக்கு முதல்ல பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு யோசிக்கிறேன் இல்ல? இல்ல. இதுவும் இல்லையா? இப்ப புரிஞ்சு போச்சு. நம்ம முதலிரவு கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பிறகான்னு யோசிக்கிறேன் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்லையா மாமா? வெக்கமா? எதுக்கு? நம்ம என்ன சம்பந்தம் இல்லாதவங்களா? கல்யாணம் பண்ணி போறவங்க தானே. உன்கிட்ட வெக்கப்பட்டா எப்படி? ப்ளீஸ் மாமா, என்ன வெறுப்பேத்தாத. நான் வெறுப்பேத்துறேனா? உன் கண்ணம் கிள்ளனா, உனக்கு முத்தம் கொடுத்தனா, உன் எடுப்பு கிள்ளனா, என்னடி பண்ண? ப்ளீஸ் மாமா, என்ன தனியா விட்டுரு. இங்க இருந்து போயிடு. உன்னை தனியா விட்டு போகிறதுக்கா நான் அமெரிக்கால இருந்து இங்க வந்தது? நோ. இப்படி தனியா உட்கார்ந்தா எப்படி? என்னோட வெளியில வந்தா நீ ரிலாக்ஸும் ஆகலாம், எனக்கு டைம் பாஸும் ஆகும். வரியா? போயிடு. இட்ஸ் ஓகே. சச்சா, சீக்கிரமா வா. அதான் தெரிய மாட்டேங்குது. ரிங் ஆகுது. ஏய் அண்ணாடா. அண்ணா. என்ன விஜய், எப்படி இருக்க? போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. நான் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. எனக்கு போன் கொடுங்க, நான் இரு. விஜய் கிட்ட பேசணும். விஜய், கொடுங்க. வண்டி பேசுவாங்களா? ஒரு தடவை பேசு. ஹலோ விஜய். சொல்ல நீ. என்னடா இது? நாங்க இன்னும் உயிரோட தானே இருக்கோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க, அதுக்காக சொல்லலன்ற. சரி சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விஜி, விஜி. ஹலோ ஹலோ அண்ணி. ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சுங்க. கட் ஆயிடுச்சு. குடு. ஹலோ விஜய், விஜய். ஹலோ. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம எப்படி அங்க போறோம்ல, அங்க போய் எல்லாம் பேசலாம் வா. சார்ஜ் ஆயிடுச்சுடா. ச்சே, அண்ணி ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாடா. இதுக்குள்ள சார்ஜ் ஆயிடுச்சுடா. டேய், இங்க ஏதாவது எஸ்டிடி பூத் டென்ஷன் எடுக்குடா. இந்த குழப்பம்லாம் எதுக்கு? ஊருக்கு வந்து சேருன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. சார்ஜிங் ஆனதுக்கு அப்புறம் கூட பேசிக்கலாம். குடு. அவ்வளவுதாங்கறியா? குடுறா, நான் பாத்துக்கிறேன். குடு. டேய், இத சார்ஜிங்ல வை. நாங்க அந்த டீ இந்த கடைல பேக் பண்ணி புடி. வா. அந்த டீ கடை கிட்ட வந்துறேன். டேய், நீ சும்மா டென்ஷன் ஆகாதடா, வா. ஏய் விஜய், ஒரு தம்மட்ரா, எல்லாத்தையும் மறந்துடுவேன். டேய் யூத், என்னடா இந்த ராஜா இன்னும் வரல? அதோ பார், சொன்ன உடனே வரான். என்ன சார்ஜிங் பண்ணிட்டியா? ஃபுல் சார்ஜ்டா. ஆமா, இன்னும் கிளம்பல நீங்க? நீ வந்த உடனே போலாம் தான் உட்கார்ந்திருக்கோம். கிளம்பலாமா? டேய் ராஜா, நீ பண்ண ஹெல்ப்பே மறக்க முடியாதுடா. தேங்க் யூ. நீ என்னடா எனக்கு தேங்க்ஸ் சொல்றது? நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. பாய்டா. டேய் விஜய், நீ இங்க வந்ததுல இருந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஊர்கொடியில ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா நீ இது வரைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குமாண்டா. வர வழி தானே, ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கோடா. டேய், என்னுடைய வேண்டுகோள் தீராதுன்னு எனக்கு தெரியும்டா. சாமி ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணும்? டேய், எனக்கு இப்ப எந்த ஆசையும் இல்லடா. ஓகே, வரேன்டா. ஏய் விஜய், அவன் எதுக்காக இப்ப அந்த விஷயம் சொன்னானோ தெரியாது. போற வழி தானே, ஒரே ஒரு வாட்டி அந்த கோயிலை பார்த்துட்டு போலாம்டா. எனக்காகடா. ப்ளீஸ். ஓகே, சரி, பைடா. டேய் இருமா
மாடுங்களா தின்னது போதும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துடா காஞ்சி போகுது. சரிடா புள்ள. என்ன பார்த்து கத்துவாங்க. வருஷத்துக்கு 160 மூட்டை சாப்பிடுறீங்களே, வேலை வெட்டி இல்லாம சுத்துறீங்க, அறிவில்லை உங்களுக்கு? கொஞ்சம் ஏய், என்னடா இது? என்ன இதெல்லாம்? செயின் ஏதோ உடஞ்சா போல செக் பண்ணிட்டு இருந்தேண்ணா. ஏய் ஜேபி, இன்னும் 4 நாள்ல கல்யாணம். எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்குடா. வேலை சீக்கிரமா முடியற மாதிரி பாருடா. தெரியுண்ணா, அதுக்கு தான் நான் எல்லாம் பாத்துக்கிறேன். முக்கியமா அந்த கல்யாண மண்டபத்துக்கு விஜய் வராம பாத்துக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. அவன் இங்க வராமலே நம்மள அங்க வர வச்சிருவான், அவ்வளவுதானே? அவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியல? தெரியுங்கண்ணா. அவன் கல்யாணத்துக்கு வந்தா பொண்ணு கல்யாணம் நின்னுடும், நம்ம கல்யாணம் நடக்கும். என்னடா சொன்ன? உள்ளதான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாத அவனோட பவரு. தெரியும்டா. அதனால தான் இந்த வாட்டி பட்டணத்துல இருந்து அடியாளுங்களை வர வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி கூட்டு வந்த தடியனுங்களை தண்ணி காட்டிட்டார்ல. போக வாய மூடு. மாப்பிள்ள வராரு. அதுக்குள்ள வந்துட்டாரா? இன்னும் 4 நாள் டைம் இருக்கே. வாய மூடு. நான் அங்கிள் ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கல்யாண நாள் நெருங்கிடுச்சு. பொண்ணை பெத்தவன், அதான் டென்ஷன். மாமா உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி டென்ஷன், எனக்கு பிரியாவை பத்தி டென்ஷன். பிரியாவை பத்தி டென்ஷன் என்ன? எதுக்குன்னா என்ன சொல்ல முடியும்? வந்ததுல இருந்து பாக்குறேன், பிரியா எப்பவுமே முடியா டல்லா இருக்கிறான். எதுக்கும் எனக்கு புரியல. இதுல புரியாம போறதுக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. நீ அவளுக்கு மாப்பிள்ளையாக போறன்ற ஆனந்தம் தான், வேற ஒண்ணு இல்ல. என்ன சொல்ற ஜேபி? அவ்வளவுதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு யாரையும் காதலிக்கலங்க. ஒரு வேளை காதலிச்சாலும் அவன் இந்த ஊர் வரமாட்டான். ஒரு வேளை வந்தான்னு வைங்க, ஐயா சும்மா இருப்பாரா? உங்களை மாதிரி ஒரு கோழனை கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட மாட்டாரு. என்னங்க ஐயா? உண்மை சொல்லிட்டேனா? வேற ஒண்ணு இல்ல, இவனுக்கு மண்டையில கொஞ்சம் கோளாறு. பைத்தியக்கார மாதிரி உளருவான். குள்ளம் பேச்சு விட்டுறலாம். முடிவா எனக்கு ஒரு உண்மை சொல்லுங்க மாமா. நீங்க பிரியா யாரையாவது காதலிக்குதா? காதலா? அது எந்த கடையில கிடைக்கும்னு கேப்பா என் பொண்ணு. ஐயால அவ்வளவு அப்பாவி. நான் பெத்த பொண்ணு. பாரு மாப்பிள்ள, அனாவசியமா நீ மனசை போட்டு குழப்பிக்காத. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லாம் தன்னால சரியாயிடும். அதோ என் பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்கா போல இருக்கு. முதல்ல அங்க போய் பாரு. சரி மாமா. நல்லா கவர் பண்ணனா. ஜேபி ரொம்ப கரெக்டா சொன்னடா. கண்ணா ஜேபி, அந்த பிளேட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருப்பா. நான் இப்ப எடுத்துறேனா? இது எவ்வளவு நேரம்? ஐயா அம்மா பக்கத்துலயா? ஐயா, இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் செல் ஆஃப் பண்ணும். உள்ள வச்சிடறேன். ஆரத்தை எடுத்துக்கோங்கப்பா. அந்த ஆண்டவன் உங்களை நல்லா பார்ப்பான். சீக்கிரமேவ கல்யாண பிராப்தி. இன்னும் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. சுவிட்ச் ஆஃப் எதுக்கு பண்ணா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எதுக்கு நான் டென்ஷன்? நம்ம எப்படி அங்க போறோம்? அங்க போய் எல்லாம் பேசலாம். இவங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தா ஃபோன் பண்ணி வர வைங்க. சரி சார். அது வரைக்கும் இந்த டெட் பாடிஸை மார்ச்சரியில் வைங்க. அப்படியே பண்றேன் சார். டேய் சீக்கிரமா வாடா. டேய் விஜய், பர்ஸ் விட்டு வந்துட்டியே. ராஜா தேங்க்ஸ்டா. சரி, அவன் எங்க? கோயில சுத்தி சுத்தி வரான். ஹலோ ஹலோ, விஜயா பேசுறது? நான் விஜய். நீங்க? நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. உங்க அண்ணன் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க உடனே சிந்தாதிரிப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வாங்க. ஆக்சிடென்ட்? சிந்தாதிரிப்பேட்டையா? ஆமா. ஓகே வரேன். சிந்தாதிரிப்பேட்டைங்க? இங்க இருந்து 2 கிலோமீட்டர். அண்ணா அன்னைக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படியா? வா போலாம். அண்ணா, இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? பிங்கிக்காக வந்தோம்டா. பிங்கி இங்க எங்க இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு. ஏய் முட்டாள், பிங்கிக்காகன்னா அவளுக்காக இல்லடா, அவ கேட்டது கொண்டு போகிறதுக்காக வந்தோம். பிங்கி கேட்டாளா? நான் குடுக்குறேன். நான் குடுக்குறேன்.
டேய் முட்டாள், அவ கேட்டது அது இல்லடா. அந்த விஜய எடுக்கிறதுக்காக நம்ம இங்க வந்தோம்டா. விஜயா வேணாடா, அவன் நம்ம சிம் கார்டு கிழிச்சிடுவான். அவன் என்னடா பண்ணுவான்? அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் பாத்துப்பான். அத வரேண்ணா. டேய் எடுக்கிறவனா நான் அவனை இணைக்கு. டேய் வாங்கடா. என்னன்னா அப்படி ஓடுற? ஒலிம்பிக்ஸ்க்காக ட்ரை பண்றியா? டேய் சான்ஸ் கிடைச்சதுன்னு விளையாடாத, அப்புறம் பிச்சை எடுக்க கூட லாயக்கு இல்லாம பண்ண. டேய் உன்கிட்ட சண்டை போட மூடு இல்ல, இப்ப எனக்கு டைம் இல்ல. சீக்கிரமா போகணும், நவுருடா. வழி விடுவேன், கண்டிப்பா வழி விட்டுருவேன். நீ எனக்கு சாரி சொல்லிட்டா வழி விட்டுருவேன். வழி விடுறா. டேய் வழி விட்டுருவேன். நான் சொன்னது கேட்டா வழி விட்டுருவேன். டேய் இவனோட என்னடா பேச்சு? ஓடா. சாவச்சு வேண்டாம் மவனே. டேய் நம்மள போட்டு கேஸ் ஓடுடா, ஓடுடா. என்னடா என்னடா ஆச்சு? டேய் யாராவது காப்பாத்துங்க. டாக்டர் அவனுக்கு எப்படி இருக்கு? தலைக்கு பலமாடிப்பட்டு இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. உயிருக்கு ஒன்றும் ஆகாது. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அந்த பக்கத்து வார்டில் இருக்கிறவங்க அவங்களா? அவங்க போயிட்டாங்க. ஜஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நம்ம கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ ஊன்னு சொன்னாலும் ஊஹுன்னு சொன்னாலும் நான் தான் உன் புருஷன். எதுக்கு எதுக்கு என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? உனக்கு என் மேல பகை இருந்தா என்ன கொன்னுடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேச்சால என்ன கொடுமைப்படுத்தாத. என்ன நான் வார்த்தையால உன்னை கொடுமைப்படுத்துறேன்? நீதான் உன் பேச்சோட என்ன சாவடிக்கிற. ஆனாலும் நான் ஏன் விட்டு விட்டு தெரியுமா? உன் மேல எனக்கு இருக்கிற காதல். காதலா? உனக்கு காதல் பத்தி கூட தெரியுமா? தெரியுமா? உன் மேல காதல் இல்லாம நான் உன்னை சுத்துறேனா? உன் மேல பாசம் இல்லன்னா உன் காதலுக்காக எதிர்பார்ப்பேனா? ஏன் காதலுக்காக எதிர்பார்க்கறியா? ஆமா. அப்படி எத்தனை நாள் எதிர்பார்ப்ப? சாகர வரைக்கும் எதிர்பார்ப்பேன். சாவர வரைக்கும் வேண்டாம், ஒரு 10 வருஷம் எதிர்பார்ப்பியா? 10 வருஷம்னா கஷ்டமே. ஆனா காதலுக்காக 10 வருஷம் எதிர்பார்ப்பவன் யாராவது இருப்பானா? இருக்கான், என் விஜய். அவன் யாரடி? என் லவர். எனக்காக 10 வருஷம் இல்ல, 10 ஜென்மம் கூட எதிர்பார்ப்பான். 10 ஜென்மம் எதிர்பார்க்கிற காதலன் இருக்கும்போது என்னையாண்டி கல்யாணம் பண்ணிக்கிற? எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால முடியாது. இப்பவே உன்னை என் சொந்தமாக்கிறேன். நில்லு, அனாவசியமா ஏதாவது பண்ணாத, அப்புறம் வருத்தப்படுவேன். நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் ஆனந்தப்படக்கூடாது. இப்பவே நான் உன்னை அனுபவிக்கிறேன். வாடி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என் உடம்புக்கு மட்டும்தான் சொந்தமாக முடியும். ஆனா மனசால நான் விஜய்க்கு எப்பவோ சொந்தமாயிட்டேன். ஓ, விஷயம் அது வரைக்கும் வந்தாச்சா? பாரு, பிரியா உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கறேன். இதுக்குள்ள உன் லவரிய நீ கூப்பிட்டுக்க. அவன் வந்தா உன் கல்யாணம் அவனோட, இல்லன்னா என்னோட. நீ விருப்பப்பட்டாலும் படல என்னாலும். அண்ணா அண்ணி இறந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுடா. சரிடா. விஜய், விஜய் விஜய் எப்படி இருக்குடா? என்னடா? டேய் அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க. நான் உடனே விஜய் அவங்கள பார்க்கணும். பார்க்கலாம், முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோடா. நான் சொல்றது கேளு. முடியாதுடா, நான் உடனே பார்க்கணும். இப்போ அவங்க ஐசியூல இருக்காங்க. ஐசியூல இருக்கும்போது எல்லா வேலையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் குணமான பிறகு அப்ப பார்க்கலாம். அப்புறமா பார்க்கலாமா டாக்டர்? கண்டிப்பா பார்க்கலாம். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? ஒண்ணும் ஆகாது, அவங்க குணமாயிடுவாங்கல்ல ஆ. டாக்டர்? டேய், அண்ணா அண்ணிக்கு ஒண்ணும் ஆகாது நான் இருக்கேன்டா. டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அண்ணா அண்ணிய காப்பாத்துங்க. நீ படு. அண்ணா அண்ணிக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. நீங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? வரேன் டாக்டர். ஐயோ, இவன் தொலை தாங்க முடியலையே. டேய், டேய், விட்றா, டேய், டேய். டேய், காத்தவராயா, இப்படியும் தெரிஞ்சா உங்ககிட்டயே ஒரு கையை கொடுத்துருப்பேன். 2 கை வரை வெட்டலாம். ஐயோ, நான் உன்னை வெட்டதுக்கு வரல, என் தங்கச்சியை உன்னோட சேர்த்து வைக்கிட்ட வந்து. என்ன சொல்றீங்க? இதுவரை என் தங்கச்சி யாரும் தொட்டதில்ல. என்னைக்கு முத என் தங்கச்சி தொட்டியோ அன்னைக்கு அவ உன்னை கல்யாணம் நினைச்சிட்டான். நான் எப்பப்போ உன்னை பார்க்க வரணும் அப்ப நீ கிருஷ்ணா இருக்க. திடீர்னு என் தங்கச்சி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் கூட்டு வந்திருக்கேன். இப்பதான் தெரியுது நீ கிருக்கலன்னு. நீங்க நல்லா இருக்கணும்டா. நன்றி அண்ணா. என் கண்ணு
தங்க கிண்ணம் போல இருக்குல்ல மன்னி. ஆண்டி ஒரு நிமிஷம் வெளியில போறீங்களா? நாங்க வெளிய போறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அந்த 3 முடிச்சு போட்ட பிறகு இருக்க சொன்னாலே இருக்க மாட்டோம். இதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? அவசரம் எனக்கு இல்ல, பிரியாவுக்கு. பிரியா வர சொன்னதா வந்தேன். எங்க மாப்பிள்ளை ரொம்ப ஃபாஸ்ட் அண்ணி. வாங்க வாங்க போலாம். சரி வாங்க. அவங்கள எதுக்கு அனுப்பிச்சிட்ட? உன்கிட்ட தனியா பேசணும். அது சரி, உன் லவர் விஜய் இன்னும் வரல, என்ன இருக்கானா போயிட்டானா? அதான் ஊர்ல இருந்து. இருக்கான், வருவான். எப்ப? கல்யாணம் ஆன பிறகு? அப்ப வந்து அவன் என்ன பாப்பான்? கிழிஞ்ச புடவை, உடைஞ்ச கட்டில். விஜய் வந்தா உடைஞ்சு போவும். அது கட்டில் இல்ல, நீ. அப்பா அவ்வளவு டேலண்டா? சரி, கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. ட்ரை பண்ணு, வர சொல்லு உன் லவரை. நீ சொல்ற டேலண்ட் அவன் கிட்ட இருந்தா நானா போயிடுவேன், இல்லனா அவனை எடுத்துருவேன். ஓகே. எதுக்காக ஏசுக்கிற? ட்ரை பண்ணு. சேரலையா? சேராது, எனக்கு தெரியும். டாப் டு பாட்டம் என்னோடது. அவன் எப்படி வருவான்? வரமாட்டான். விஜய் என் புருஷன் எழுதி வச்சிருக்கு. எங்க இருந்தாலும் வருவான், கண்டிப்பா வருவான். வரட்டும், அதுவும் பாக்குறேன். மிஸ்டர் விஜய், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். தேங்க் யூ டாக்டர். டாக்டர், எங்க அண்ணா அண்ணியை பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமே, பார்க்கலாமே. ஏண்டா அவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன் என்ன இருக்கு? டென்ஷன் பார்க்கலாம் சொல்லல. சார் போறீங்களா? ஆமா. எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா. டேய், இந்தாங்க. தேங்க்யூ சார். தங்கமானவனுக்கு அந்த ஆண்டவன் அண்ணா அணியை தூரம் ஆயிட்டான், பாவம். அவன் சொன்னது அண்ணா அண்ணி நமக்கு இல்லடா. டேய் விஜய், அண்ணா அண்ணா அண்ணா, எல்லாம் என் தப்பு தான்டா. நான் செஞ்ச தப்பு தான்டா. இது நம்ம தப்பு இல்லடா, அந்த ஆண்டவன் செஞ்ச தப்புடா. ஆண்டவன் தப்பு இல்லடா, நான் தான் காதல் காதல்னு இந்த ஊரு நான் வராம இருந்தேன். அண்ணா அண்ணி இங்க வர முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படி நடந்து இருக்காதுடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க போல அண்ணா அண்ணி கிடைக்க மாட்டாங்கடா. அப்பேற்பட்ட அண்ணா அண்ணிக்கு கடைசி கடமை கூட பண்ணலையேடா. நான் பாவிடா. விஜய், கவலைப்படாதடா, நாங்க தான் கிட்ட இருந்து எல்லா காரியமும் செஞ்சோம். வேணாடா. என் சொந்தக்காரங்கள தூரம் ஆயிட்டாங்கடா. நான் உங்களையும் தூரமாக்க விரும்பலடா. எல்லாரையும் தூரமாக்குற இந்த காதல் எனக்கு வேணாடா. இந்த காதல எனக்கு நம்பிக்கை இல்லடா. வேணாடா, வேணாடா. அப்பேற்பட்ட காதல் வேணாடா. விஜய், பிரியா போன்டா. வேணாண்டா. டேய் விஜய், விஜய், அண்ணா அண்ணி கடைசி ஆசை என்ன தெரியுமாடா உனக்கு? பிரியாவை உங்க வீட்டு மருமகளை ஆக்கணும்னு. உனக்காக இல்லனாலும் அண்ணா அண்ணி ஆசைக்காகவாவது பிரியாவை நீ கல்யாணம் பண்ணியே தரணும்டா. வாடா. ஏய், 1 மணி நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கியா? டெக்கரேஷன் எப்படா செய்வ? முடிஞ்சிட்டு ஆகட்டும், சீக்கிரம் முடிங்க. ஐயா ஐயா, அவன் வரான். யாரா அவன்? அவன் தான் நம்ம பொண்ணை காதலிச்சவன். போயிட்டான்னு நினைச்சேன், திரும்பி வரானே. பிரியா, பிரியா, ஏய் விட்டுக்கடா அவனை. ஏய் விஜய், பிரியா நில்லுமா.
வச்சுட்டு நான் வந்துட்டேன்ல, நீ இனிமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர். என் பிரியா காதலன் நீதானா? நான் யாரோன்னு நினைச்சேன். அப்ப பிரியா என்னோடது. மாப்பிள, நீ போய் அவன் கதையை முடிச்சிட்டு பொண்ணை கூட்டிட்டு வா. போ. நான் பாத்துக்கிறேன் மாமா. விஜய், இவன் உன் டேலண்ட பார்க்கணுமா? ஒரு வாட்டி காட்டிடு. பொம்பளையோட என்னடா விளையாட்டு? என்னோட ஆடு. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட காட்டவும் தம்ம. சாவச்சிருவன் ராஸ்கல். டேய், வெளிநாட்டுல இருந்து வந்தவனே, இப்ப தெரிஞ்சுதா எங்க இந்தியன் பவர்? ஏய், காதலுக்கு இருக்கிற பவருக்கு உலகமே ஷேக் ஆயிடும்டா. ஆஃப்டர் நீ என்னடா வெட்டி பயலே? அப்படியே வாப்பாலாம். என்னடா கூலு? சாவடுப்பேன் நினைச்சியா? சின்ன டெஸ்ட் பண்ண விஜய். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. பிரியா உன்னோடது. கூட்டிட்டு போ. மாப்பிள, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. நாட்டாமை இருங்க, நான் சொல்றது பொறுமையை கேட்டு அப்புறமா பேசுங்க. டேய் சுப்பு, நீ எப்படா வந்த? டேய், அதெல்லாம் விவரமா அப்புறமா சொல்றேன். நாட்டாமை, உங்க பொண்ணை யார கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த கிருஷ்ணாவுக்கு சொந்த தம்பி, உங்க சின்ன வயதுல ஃப்ரெண்டு பையன் இந்த விஜய் தாங்க. அப்படியா? ஆமாங்க. டேய் விஜய், உண்மைடா. நீ காதலிச்ச பொண்ணு, உங்க அண்ணா உனக்கு கல்யாணம் பண்ண நினைச்ச பொண்ணு, 2 பேரும் ஒருத்தர் தான். இந்த பிரியா. நடந்தது என்னன்னா, இதெல்லாம் 5 நிமிஷம் வித்தியாசத்துல நடந்ததுங்க. மன்னிச்சிடு மாப்பிள, ஏன் தவறுதலால உனக்கு ரொம்ப அநியாயம் நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருமா. உங்க அண்ணா அண்ணி இறந்துட்டாங்கன்னு வருத்தப்படாத மாப்பிள்ள. இன்னும் 1 வருஷத்துல என் பொண்ணு வயித்துல உங்க அண்ணா அண்ணி வந்து பிறப்பாங்க. என் வார்த்தையை நம்புங்க. இப்ப கட்டி பிடிச்சுக்கமா. விஜய் காம். எல்லாம் போங்க. இன்னும் என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்கப்பா. ஏய், உனக்கு தனியா வேற சொல்லணுமா? அவங்க கட்டி பிடிச்சிட்டாங்கல்ல, நீங்க எதுக்கு? போங்க. நம்ம உள்ள போலாம் நீங்க வாங்க. ஓடி உள்ள. எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஓடி போலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போலாம். ஓகே.